இப்போ முதல் திருவந்தாதி அதனுடைய பாசுரத்தை தான் நாம் நடத்திட்டு இருக்கோம் இல்லையா? அதில் 25 பாசுரம் நடத்தி முடிச்சிட்டோம். அடுத்தது 26வது பாசுரம். இந்த 26வது பாசுரத்தில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, கீழே அவதாரங்களை பற்றியெல்லாம் சொன்னார். அடுத்ததாக இப்பொழுது அவதாரங்களுக்கு பிற்பட்டவர்களுடைய குறையை தீர்ப்பதற்காக அந்த எம்பெருமான் திருவேங்கடமலையிலே எழுந்தருளி இருக்கிறான் என்று அந்த விடயத்தை சொல்லுகிறார். திருவேங்கடமலையிலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் அவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டால், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறான். அங்கே இருக்கிறவன் ஒத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறான். அதுக்காகத்தான் திருவேங்கடமலையிலே எழுந்தருளி இருக்கிறான். அப்படி எழுந்தருளி இருக்கிறவனை அவர் எப்படி சொல்லுகிறார்னா, எழுவார் விடைகொள்வார் ஈந்துழாயானை வழுவா வகை நிறைந்து வைகள் தொழுவார். அப்படிப்பட்டவர்களுடைய வினைச்சுடரை நந்துவிக்கும் வேங்கடமே வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை அப்படின்னு சொல்றார். அதாவது எழுவார் அந்த எம்பெருமானிடத்துல போய் சில பேர் என்ன பண்றான், திருவேங்கடத்துக்கு போகிறான். முக்கியமாக திருவேங்கடமுடைய ரொம்ப பொருத்தமான பாசுரம்னே சொல்லணும். திருவேங்கடமலைக்கு போகிறவர்கள் அந்த திருவேங்கடமுடைய இடத்துல போய் பலவிதமான அதாவது வேண்டுதல்களை செய்கிறார்கள். அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான வேண்டுதல்களை செய்கிறார்கள். உலகத்தில் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்னென்ன வேண்டுகிறார்கள் என்பதை பற்றி பகவத்கீதையில் கணனை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது 7வது அத்தியாயத்தில் தான் ஸ்லோகம். சதுர்விதாக பஜந்தே மாம் ஜனாஹ சுக்ருதனோர்ஜுன ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்கப என்று 4 விதமான அதிகாரிகள் என்னை தோற்றம் செய்கிறார்கள். சதுர்விதாக பஜந்தே 4 பேர். அந்த 4 பேர் யாருன்னு கேட்டா, அவன் சொன்ன கணக்கு ஆர்த்தா ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி அப்படின்னு சொன்னான். இதற்கு ஆச்சாரியர்கள் என்ன பொருளை காட்டியிருக்கிறார்கள்? ஆர்த்தா துன்பத்தில் இருப்பவன் அர்த்தம், ஜிஜ்ஞாசு என்றால் அறிய வேண்டும் என்கிற ஆசையுடையவன் என்று பொருள். அதுக்கு மேல அர்த்தார்த்தி என்றால் அர்த்தம் பணத்தை விரும்புபவன் என்று பொருள். ஞானி என்றால் பகவானை உள்ளபடி உணர்ந்தவன் என்பது பொருள். 4 சொல்றோம். 4 என்ன விடயமா பிரிச்சிருக்காங்க ஆச்சாரியர்கள்னா, 4 சொன்னாங்க, மொத்தத்தில் 3 தான். அதாவது என்னன்னா, இந்த ஆர்த்தா அர்த்தார்த்தின்னு 2 சப்தம் இருக்கிறது. அது 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, பணத்தை தான் கேட்கிறாங்க. செல்வம் போடணும் கேட்கணும். செல்வம் தான் பணம்ன்றதுல வேற விஷயம். செல்வம்னா எல்லாமே செல்வம் தான். மக்கள் செல்வம், கல்வி செல்வம், எல்லாமே செல்வம் தான். அப்போ செல்வம்னா என்னன்னா, ஒருத்தன் இழந்து விட்ட செல்வத்தை மீண்டும் போடும் கேட்கிறான் அவனிடத்தில். ஏற்கனவே இருந்தது செல்வம் அவனுக்கு, ஆனா அது தொலைஞ்சு போட்டு இப்போ அது மீண்டும் போடும் கேட்கிறான். இப்போ பெரும்பாலும் நீங்க பார்த்துக்கிறாங்கன்னா, அத்தனை பேரும் இழந்த செல்வத்தை மீண்டும் போடும் கேட்கலாம். முதல்ல இந்த செல்வத்துக்கு அதிபதியா இருக்கிறதுனால கொடுக்கப்பட்ட செல்வத்தோடு கூடி இருக்கிறான். ஆனால் அப்பப்போ அவன் இந்த செல்வம் குறைஞ்சு போதும். இரண்டு போது அபகரித்தான், அவன் மகாபலி அபகரித்தான், ராவணன் அபகரித்தான். ஒற்றுமை அபகரிக்க வேண்டாம், துர்காதனை சாபத்தாலே நாசமாகும். உடனே கடன் அடைந்து அவன் செல்வத்தை மீண்டும் கொடுத்துதான் போகும். இந்த மாதிரி என்னன்னா, நிறைய செல்வத்தை அடிக்கடி அவன் இழந்து விடுகிறான், அப்புறம் மீட்டு கொடுக்க கேட்கணும். அப்படி இழந்த செல்வத்தை கொடுவோம் கேட்கிறவனுக்கு ஆர்த்தகான்னு பேர். ஆர்த்தன் பேர். ஆனால் அப்படி என்று புதுசா எனக்கு செல்வமே இல்லை, நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறானே, அவனுக்கு அர்த்தார்த்தின்னு பேர். இதெல்லாம் நீங்க அவ்வளவு தீரம் கவனிச்சா போறோம். இந்த நோட் பண்ணிக்கணும் கூட அவசியம் இல்லை. இந்த பாயிண்ட் எல்லாம் ஆர்த்தகா அர்த்தார்த்தி 2 பேர் ஆச்சு. இதுக்கப்புறம் ஜிஜ்ஞாசுன்றவன் யாருன்னா, இப்போ இவனை 2 பேரையும் ஒரே குரூப்ல சேர்த்துட்டான் ஆச்சாரியர்கள். ஆர்த்தகா அர்த்தார்த்தி
ஒருத்தன் தொலைஞ்சு போனதை மட்டும் கொடுன்னு கேட்கறான், இப்போ புதுசா கொடுன்னு கேட்கறான். ரெண்டு பேரும் எதை கேட்கறான்னா செல்வத்தை தான் கேட்கணும். அதனால அப்போ ஆர்த்தகா அர்த்தார்த்தி செல்வம் கேட்கிறவன் அப்படின்னு ஒரு குரூப்ல வச்சுக்கணும், ஒரு வகை. ரெண்டாவது வகை என்னன்னா அந்த ஞான அதாவது ஜிக்ஞாசு ஒரு பேர். அவன் யாருன்னா தன்னுடைய ஆத்மாவை மட்டுமே அனுபவிக்க விரும்புபவன், கைவல்யார்த்தின்னு பேர். அவளை தெரிஞ்சுட்டா போறோம். நீங்க அதுக்கு மேல இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், அது பெரிய விஷயம். இந்த கைவல்யம்ன்றதை பத்தி தான் நம்முடைய சமுதாயத்துல நிறைய விசாரங்கள் எல்லாம் பண்ணியிருக்கா. அதெல்லாம் இப்போ எடுத்து சொல்றதுக்கு அளவுக்கு வேண்டாம். அவனுக்கு கைவல்யார்த்தின்னா என்ன, தன்னுடைய ஆத்மாவை மட்டுமே அனுபவிக்கணும்னு இந்த உலக ஆசையும் விட்டு போயிடுது அவனுக்கு. ஆனா பரமபதத்துல போய் பகவானை அனுபவிக்கணும்ன்ற ஆசையும் இல்லை அவனுக்கு. அதுக்கு பதிலா பரமபதத்திலேயே ஒரு மூலையில உட்காந்து தன்னைத்தானே அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு கைவல்யார்த்தின்னு பேர். அப்படியெல்லாம் யாராவது இருக்காளான்னு கேட்டா இப்போ உதாரணம் காண்பிக்க முடியாது. ஆனா ஏதாவது இருந்திருப்பா, அதனால தானே சொல்றாயிடும். அந்த அளவில் தெரிஞ்சுக்க போறோம். உலக செல்வங்களையும் விரும்பாமல் பகவானையும் விரும்பாமல் தன்னை தானே அனுபவிக்க விரும்புபவன் அவனுக்கு கைவல்யார்த்தின்னு பேர். அவனைத்தான் இங்க ஜிக்ஞாசு என்ற சப்தத்தால் சொல்லுகிறான். செல்வத்தை வேண்டும்னு கேட்கிறவன் ஒரு வகை, கைவல்யம் வேண்டுகிறவன் என்று கேட்கிறவன் மற்றொரு வகை ஆயிடுது. அதுக்கப்புறம் மூணாவது தான் ஞானி. ஞானி என்னால் ஞானத்தை உடையவன் என்ன. அந்த என்ன ஞானம்னு கேட்டா அதுதான் பகவான் ராமானுஜன் கீதா பாஷ்யத்தை சொல்ற பொழுது பகவத் சேஷத்தை கரச ஆத்மஸ்வரூப வித்து அப்படின்னு அர்த்தம் காட்டுறான். அதாவது பகவானுக்கு அடிமை செய்வதை மிக மிக உயர்ந்த பயன் அப்படின்னு தெரிந்து கொண்டவன் எவனோ அவன் தான் ஞானி. பகவானுக்கு தொண்டு செய்தல் அதுதான் மிக உயர்ந்த பயன் என்று தெரிந்து கொண்டவன் எவனோ அவனுக்குத்தான் ஞானின்னு பேரு. ஞானத்தை உடையவன்னா எந்த ஞானத்தை உடையவன்னா எது உயர்ந்த பயன் என்கிற ஞானத்தை உடையவன். இவா ரெண்டு பேருக்கும் அந்த உயர்ந்த பயன் ஞானம் இல்லை. அதனால இவாள ஞானி சப்தத்தான் சொல்லல. ஒருத்தன் அழியக்கூடியதான செல்வத்தை தான் கழுக்கிறான், இன்னொருத்தன் அழியாததான் அந்த கைவல்ய அனுபவம். ஆனாலும் பகவானுக்கு செய்கிற தொண்டை பார்க்கிற பொழுது அது மட்டமான. அதனால அவனுக்கு ஞானி என்ற பேர் கிடையாது, இவனுக்குத்தான் ஞானின்னு பேர். இப்போ பகவானிடத்துல போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு வேண்டுபவர்கள் மூன்று விதமாக இருக்கிறார்கள். ஒருத்தர் செல்வத்தை கேட்கிறார், இன்னொருத்தர் கைவல்யம் என்கிற அனுபவத்தை கேட்கிறார்கள், இன்னொருத்தர் பகவானுக்கு தொண்டு செய்வதையே பயனாக கேட்கிறார்கள் என்று மூன்று வகை பார்க்கும். அந்த மூன்று வகையைத்தான் இந்த ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் இந்த பாட்டுல எப்படி காட்டுறாருன்னா எழுவார் விடை கொள்வார் ஈந்துழாயானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார் அப்படின்னு சொல்றாரு. எழுவார்னா அர்த்தம் எழுந்துடும், அவனுக்கு வேண்டியது கிடைச்சோம்னா அப்புறம் பத்து போடும். எழுவார் எழுவார்னா எழுந்திருத்தல் அர்த்தம். பிரயோஜனம் கேட்க ஐஸ்வர்யமானு கேட்கிறான் திருவேங்கடமுடைய இடத்துல. அதான் ரொம்ப அதிகமா இப்ப இன்னைக்கு பார்த்தா அதை கேட்கறவா தான் 99% திருவேங்கடத்தில் இருக்கிறவாளா. அதான் திருவேங்கடத்துக்கு போறவா எல்லாரும் என்ன சொல்றா, இப்படி எல்லாம் கூட சொல்றா, உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. என்னென்னமோ பிசினஸ் பண்றான், என்னென்னமோ பிசினஸ் நான் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன, என்னென்னமோ பிசினஸ் தான். அது ப்ராப்பராக கூட இருக்கலாம், இம்ப்ராப்பராக கூட இருக்கலாம். அவெல்லாம் என்ன பண்றாளாம், அந்த பிசினஸ்ல திருவேங்கடமுடைய ஒரு பார்ட்னரா சேர்ந்துக்கிறான். ரொம்ப அழகுதான் வரும். தங்களுக்கு லாபம் வந்ததுன்னா அந்த பார்ட்னருக்கு உண்டான லாபத்தை முட்டியில போட்டு போயிடுறாங்க. திருவேங்கட முடியாது. இப்படி இப்படி கூட பாவம், அவர் நிறைய கடன் வாங்கிட்டாங்க, அதனால இப்படியெல்லாம் வேலை சம்பாதிக்க வேண்டும் அவருக்கு சொல்ற. ஜனங்கள் சொல்லக்கூடிய கதைகள் இதெல்லாம் ஆழ்வார்கள் இப்படிப்பட்ட சரித்திரத்தெல்லாம் சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்றான், திருவேங்கடமுடைய இடத்துல ஐஸ்வர்யம் தான் போகணும், செல்வம் தான் போகணும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த செல்வம் கிடைத்த உடனே என்ன பண்றான், எழுவார் எழுந்து போயிடுறோம். அங்கேயே இருக்காளுன்னா திருவேங்கடத்துக்கு வரவா யாராவது திருவேங்கடத்திலேயே 10 நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறாளோ, இருக்க மாட்டா. 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல அதுக்கே இடம் கிடைக்காது. சரி இருக்கட்டும், எழுவார் திருவேங்கடத்திலேயே இருந்து கைங்கரியம் பண்ணினவர் யார் அப்படின்னா அது அடுத்த வரப்போறது. ஈந்துழாயானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார்னு 3ஆவதா சொல்றாங்க. அது யாரு, அனந்தாழ்வான் போல இருக்கக்கூடிய மகாச்சாரி. அவர் தான் போய் திருவேங்கடத்துல கைங்கரியம் பண்ணினார். எழுவார் ஐஸ்வர்யம்ங்கிற செல்வத்தை வேண்டிக் கொண்டு அது கிடைத்தவாறு எழுந்து போவார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்.
ரெண்டாவது விடை கொள்வார். விடை கொள்வார்னு அர்த்தம் போயிட்டு வரேன்னு போயிடும், அதான் விடை கொள்வார். இப்ப எழுந்துட்டாங்க, எழுந்தவனுக்கு கூட கொஞ்சம் இன்னும் பணம் வேணும்னு ஆசையா இருந்தா கொஞ்சம் இருக்கட்டுமானாவது கேட்கணும். ஆனா இந்த கைவல்யார்த்திக்கு இந்த கைவல்யம் கிடைச்சு கொடுத்தோம்னா அப்புறம் அவனுக்கு பகவானோட சம்பந்தமே கிடையாது. ஏன்னா தன்னைத்தானே தான் அனுபவிக்கிறது. இந்த பக்கத்துக்கு அவனுக்கு சம்சாரமும் போயிடுது, அந்த பக்கத்துக்கு பகவானிடத்திலையும் போய் சேர போறதில்ல, தன்னைத்தானே அனுபவிக்கிறான். அதனால என்ன ஆச்சுன்னா அவன் விடை கொள்வார்னு தெரிவிச்சுட்டான். விடை கொள்வார்னா விடை பெற்றுக் கொண்டு போய்விடுவான். இவன் எழுதுறான், செல்வத்தை பெற்றுக்கொள்ளவும் எழுதுறான். ஆனால் கைவல்யார்த்தி விடை கொள்வார், ஒன் ஃபார் ஆல் குட் பை சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அவனுக்கு திருவேங்கடமுடியார்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. இவனுக்கு இந்த செல்வத்தை கழுதுறவனுக்கு மறுபடியும் கூட திருவேங்கடமுடியார்ல போக வேண்டியிருக்கும். ஏன்னா இன்னும் பணம் வேணுமே, அவன் கொடுத்த பணம் போறாது. அதனால ஒரு வாரம் கழிச்சு வரேன், ஒரு மாசம் கழிச்சு வரேன், என்ன மறுபடியும் வரான். அதனால அவன் எழுவார்ன்ற சப்தத்தால சொன்னான். அவன் என்ன பண்றான்னா அவன் கேட்டது ஒரே பலன், ஆத்மா அனுபவம், கைவல்ய அனுபவம். தன்னாத்மாவை நானே அனுபவிக்கும், என் ஆத்மாவை நானே அனுபவிக்கும். கடைசி விட்டா போ அப்படின்னு பட்டு போயிட்டான். அவனை விடை கொடுப்பான் அப்படின்னு. ஆனால் இவன் 2 பேருக்கு போல இல்லாத மூணாவது, அதான் ஞானின்ற சப்தத்தால கண்ணன் கீதையில காட்டினான். அவன் என்னன்னா அந்த ஈன் துழாயான் என்றால் குளிர்ந்த திருத்துழாய் மாலை அணிந்த எம்பெருமான், அந்த ஈந்துழாயானை வழுவா வகை, தவறே இல்லாத வகையை நினைந்து அவனை மைகல் தொழுவார், எப்பொழுதும் தொழுது கொண்டிருப்பார். அவனுக்கு கைங்கரியம், அதுவும் வழுவா வகை என்ன, அவனுக்கு எந்த கைங்கரியம் பண்ணினா அது அவனுக்கு பிடிக்குமோ அப்படிப்பட்ட கைங்கரியத்தை பண்ணும். அதனால்தான் ஆண்டாழ்வார் ஒப்ப கைங்கரியம் பண்ணினான். ஒப்ப கைங்கரியன்றது ரொம்ப வசந்த கைங்கரியம். ஆழ்வார்கள்ல 2 பேர் பண்ணியிருக்கு. தொண்டரடி ஆழ்வார், பெரியாழ்வார் 2 பேரும் அந்த கைங்கரியம் பண்ணினான். இப்ப ஆச்சாரியர்கள்ல அந்த ஆழ்வார் பண்ணினான். ஏன் திருப்பி உட்ப கைங்கரியத்தையே சொல்றான்னு கேட்டா, உட்பன்றது எம்பெருமானுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லணும். பெருமாளுக்கு அது ரொம்ப உகந்ததான். அலங்கார பிரியோ விஷ்ணுன்னு சொல்லுவோம். உட்பத்தால் அலங்காரம் பண்ணினா அவனுக்கு வேற எத்தனையோ ஆசை கிடையாது. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றான், கண்ணபிரானை அவதரித்திருந்த காலத்துல மதுரா நகரத்திற்கு கண்ணன் சென்ற பொழுது கம்சனுக்கு மாலை கட்டுபவன் எதிரிலே வந்த பொழுது அவன் எதிரில் வரல, அவன் இருக்கிற முடுக்கு தெருவு தேடிட்டு அவன் சந்துக்கு போனான். அவன் ஏதோ ஒரு லேன்ல இருந்தான். அந்த சந்துக்கு போய் எனக்கு குப்பம் கூடன்னு அவன் இடத்துல காட்டான். உடனே அவன் குப்பம் கொடுத்தான். அது திருவெட்டு புராணத்தில் சொல்லியிருக்கு. பிரசாத பரமம் நாதோ மம கேகம பாகத்தோ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி மாரியோப ஜீவனா என்னெல்லாம் அவன் ரொம்ப மகிழ்ச்சியோடு பூக்களை கொடுத்தான்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த பூக்கள் என்ன அவ்வளவு விசேஷம், அவனுக்கு ரொம்ப உகந்தது. அதனால்தான் அந்த கைங்கரியத்தை பண்ணினாங்க. ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ நிறைய பேர் பூக்களை நம்மாங்கல கூட உண்டு. எல்லாரும் ஆத்திலேயே செடி வச்சிருப்பா, பூக்களை தொடுத்து பூக்களை கொண்டு போயிடுது. என்னன்னா இந்த கைங்கரியத்தை யார் வேணா பண்ணலாம், யோஜனை பண்ணி பார்க்கணும். மீதி கைங்கரியத்தை எல்லாரும் பண்ண முடியுமா? பெருமாளுக்கு தலிகை சமர்ப்பிக்கணும்னா நாம அதை பண்ண முடியல, மனப்படியில இருந்து அவாதான் கைங்கரியம் பண்ண முடியாது. தவிர நானே நினைச்சா கூட போய் நான் தலையே பண்ண முடியாது. அது அவன் தான் பண்ணணும், நான் பண்ண முடியாது. பெருமாளுக்கு தங்கத்தால் ஆபரணம் சமர்ப்பிக்கணும்னா அதுக்கு சக்தி இருக்கிறவா பண்ண முடியும், நம்மால பண்ண முடியாது. ஆனா பூக்கள் இல்லையே, செடியிலேருந்து நாமே பறித்து நாமே அதை கொடுத்து நாமே கொண்டு போய் கொடுக்கலாம். பகவான் நாமே செய்யக்கூடிய கைங்கரியம் என்று வருகிற பொழுதோ புஷ்ப கைங்கரியன்றது தலிகை சமர்ப்பிக்கணும்னா பணத்தை கட்டி விடுறோம், அவ தேவஸ்தானத்தில் பண்ணி விடாலும் அது பிரயோஜனம் இல்லை. அது எல்லா விஷயத்தையும் அவவா தங்களே பண்ணினா அது ஒரு விசேஷம்னு சொல்லிடு. நான் ரூபாய் கொடுத்துறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா அது விஷயம் இல்லை. அதுவும் வேணும். ஆனா அதை காட்டிலும் எது உயர்ந்ததுன்னு கேட்டா அதுன்றது அதம பக்கம் தான். எது உத்தம பக்கம்னா நாமே நம்ம கையால பண்ணி அவனுக்கு கொடுக்க, அது இந்த புட்பத்துல தான் பண்ண முடியும். ரெண்டாவது இன்னொன்னு, இந்த புட்பத்துக்கு என்னதான் பண்ணினாலும் அதிகமா செலவாகாது. தங்கத்துல ஒரு மாலை பண்ணி சமர்ப்பினா எவ்வளவு செலவாகும், ஒரு மல்லியில ஒரு மாலை கட்டி எம்பெருமானுக்கு சமர்ப்பினா எவ்வளவு செலவாகும், யோஜனை பண்ணி பார்க்கணும். ஆனால் அதையெல்லாம் மறைத்துக் கொண்டு இந்த மல்லி மாலையை தான் எம்பெருமான் சமர்ப்பித்துக் கொள்ளும். அதனால எல்லாரும் கோவிலுக்கு போறோம், அத்தனை பேரும் புட்பத்தை வாங்கிட்டு போறான், எல்லாரும் குடும்பத்தையும் பெருமாள் சமர்ப்பிக்கிறது. அந்த மாதிரி வேற ஏதாவது உண்டோ? அதனால இந்த புட்ப கைங்கரியத்துக்கு அவ்வளவு சிறப்பு சொல்லியிருக்கா. அதைத்தான் வழுவா வகை என்ன, வழுனா குற்றம், வழுவா வகைனா குற்றமில்லாத வகையிலே அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன குற்றமில்லாத வகைனா, அவனுக்கு எதை செய்தால் அது அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமோ அதை செய்தல். புட்பத்தில் இன்னும் சௌகரியம்னா
பகவான் பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கறதும் அதே. இப்ப தங்கத்துல ஆபரணம் பண்ணி கொடுத்தா திரும்பி வருமா? வராது. ஆனா நாம கொடுக்குற புஷ்பம் என்னாது? நமக்கே கூட கிடைக்காது, இல்லை பெருத்தையாருக்கு கிடைக்காது. அது பகவானுடைய பிரசாதமா நம்ம கொடுக்குறோம். அதனால அப்படிப்பட்ட வழுவா வகையிலிருந்து வைகல் தொழுவார் என்று 3 வகையாக சொன்னார். அப்போ எழுவார் என்பவர்கள் செல்வத்தை விரும்புபவர்கள், விடைகொள்வார் என்பவர்கள் கைவல்யத்தை விரும்புபவர்கள், வழுவா வகையிலிருந்து வைகல் தொழுவார் என்பது கைங்கரியத்தை விரும்புபவர்கள், தொண்டை விரும்புபவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வினை சுடரை நந்துவிக்கும். வினை சுடர்னால் பாவமாகிற நெருப்பு, அத்தனை பேருக்கும் பாவம் இருக்கும், அந்த நெருப்பை நந்துவிக்கும்னா அணைவிக்கும். நந்துதல்னா அணைதல், முடிதல், நந்துதல். அதனால நந்தா விளக்குன்னு சொல்றான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நந்தா விளக்கு, ஒரு பெருமாளையே நந்தா விளக்கே அப்படின்னு திருமங்கி ஆழ்வார் அருளி செய்கிறார். அதாவது மணிவான கோயில் திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாள் அதனால நந்தா விளக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அணையாத விளக்குன்னு, எம்பெருமான் அணையாத விளக்கு. அதனால இது பிரசங்காத்த ஒரு விஷயம் சேர்த்து சொல்றேன். அதனால யாரும் நீங்க பார்த்த பசங்களுக்கு பேர் வச்சா நந்துன்னு கூப்பிடாதீங்க. நன்னாவுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோ பேரை முழு கூப்பிடுவோம். எதுக்கு பேர் நல்ல பேரை வச்சுட்டு அந்த பேரை முழுக்க சொன்னா நாராயணனுடைய பேரையே சொன்னதா நமக்கு பலன் கிடைக்காதுன்னு சொல்றோம். நாராயணன் பெரியாழ்வார் இதுக்கு 10 பாட்டு பாடியிருக்கேன், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றார்? உங்க பிள்ளைக்கு கேசவன் பேர் வைப்பா. யமன் என்னென்ன பண்ணுவான்? கேசவனுடைய தாயார் பயந்து ஓடி போடுவான். கேசவன் அந்த கேசவனுடைய தாயார் நினைச்சுவான். கேசவன் தம் பிள்ளைக்கு பேர் வச்சுட்டா கேசவனுடைய தாயார்னு நினைச்சுப்பான். அதனால பேரை பெருமானுடைய பேரை வைக்கணும் அவர் சொன்னான். அது மட்டும் போறாது, வெச்ச பேரை நல்லா முழுக்க கூப்பிடும். நன்னா நரசிம்மன்னு பேர் வச்சுட்டார். நச்சுன்னு கூப்பிடாது, நச்சுன்னா விஷம்னு அர்த்தம். நரசிம்மன்னா அமுதன்னும் தேனன்னும் ஆழியானன்னு பகவானுக்கு அமிர்தமா பேர் வச்சுட்டார். அது எதுக்கு நச்சுன்னு கூப்பிடணும், விஷம்னு எதுக்கு கூப்பிடணும்? ஒரு பிள்ளைய போய் விஷம்னு சொல்லலாமா? எவ்வளவு பாவம் நமக்கு. யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பிள்ளைய நம்ம விஷம் நாமளே கூப்பிடுறோம், மற்றவா சொன்னாலும் பரவாயில்ல, நாமளே சொல்லலாமா? அதனால பேரை வைக்கிற பொழுது அந்த பேரை என்ன பண்ணணும்? பகவானுடைய பேரை வச்சிருக்கிறபடினால அப்படியே வைக்கிறது அது எனக்கு தெரியாது. நம்ம மாத்திர வைக்கிறதே பகவானுடைய பேர் தான் நம்ம வைக்கிறோம். நமக்கு இந்த பாரத தேசத்துல அது ஒரு கல்தாவே வச்சிருக்கோம். வெளி தேசத்துல பாருங்க, அவளுக்கு அதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணா ஃப்ராக்னு பேர் வைப்பா, ராக்னு பேர் வைப்பா, என்ன சொல்றா ஸ்டோன்னு பேர் வச்சிருக்கு. அப்படின்னா கல். நம்ம ஊர்ல கிராமாந்தரத்துல இருக்கிறவெல்லாம் என்ன அவனுக்கு என்ன பேருன்னா மண்ணாங்கட்டின்னு அவன் அந்த மாதிரி பேர் வச்சுக்கிறது. கிராமத்துல இருக்கிறவளுக்கு மண்ணாங்கட்டின்னு பேர் வைக்கும். அத்த வெள்ளக்காரன் ஸ்டோன்னு பேர் வச்சுட்டா. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு அது வேண்டாம், அது அறியாதவர்கள் செய்கிற காரியம். நல்ல ஞானம் உள்ளவர்கள் என்ன பண்ணணும்? தங்களுடைய குழந்தைகளுக்கு பகவானுடைய பேரை வைக்கணும். வாயார பகவானுடைய பேரை கூப்பிடணும். அந்த பிள்ளையை கூப்பிடுற சாக்கிரியாவது பகவானை கூப்பிடலன்னா கூட நம்ம பிள்ளையை கூப்பிடுற சாக்கில கூட்டா அவன் என்னதான் கூட்டான்னு நினைச்சுக்கிறான். பகவான் கதை சொல்றான். நம்ம ராமானுஜர் ஆழ்வார் திருநகரிக்கு போனார். அங்க அவருக்கு யாரோ ஒரு வண்ணான் ஒருத்தன் நிறைய கைக்கரியங்களெல்லாம் பண்ணினான். உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ அவனுடைய குடும்பம் எல்லாம் இருக்கா, நீ க்ஷேமமா இருந்தார். சுவாமி எல்லாரையும் நீ ஆசீர்வாதம் பண்ணணுமே அப்படின்னா உடனே கூப்பிடு, எல்லாரையும் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடு அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணானா, காரிமாரா, சடகோபா, பகுடாபரணா, பராங்குஷா அப்படின்னு 4 பேர் கூப்பிட்டான். 4 பிள்ளை வருது. உடனே 4 பேர் வந்தா பெருமானார் கேட்டு அப்படியே குறுக்கி அழுதார். என்ன சுவாமி ஏன் அழுதுன்னு கேட்டா, ஐயோ நானும் 4 பிள்ளை பிறந்து இப்படி நம்மாழ்வாருடைய பேரை வச்சு வாய் நிறைய கூப்பிட முடியாது, சன்னியாசி ஆயிட்டேன்னு. எனக்கு அந்த பாக்கியம் இல்லாத போது உனக்கு என்ன பாக்கியம்? வண்ணான கொண்டாடினான் ராமானுஜன் சரித்திரம் சொல்றோம். அதனால இதெல்லாம் நமக்கு பாக்கியம், அது நானும் முழுக்க பண்ணுவோம். அதனால எவனோ பேர் வச்சு கிடைச்சது நந்தூர் போடுறா. எல்லாரும் நந்துதல்னா அணைதல், முடிதல்னு அர்த்தம். அது பண்ணக்கூடாது, அது நமக்கு வேண்டாம். அஸ்லீலமான பேரே வைக்கக்கூடாது. அஸ்லீலம்னா என்ன? அமங்கலமான சொற்கள். அது யாரும் பேரா வைக்கவே மாட்டாங்க எப்பொழுதும். அது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அது ஏதோ சொல்ல வந்தது. இப்போ இங்க என்ன சொல்றேன்னா, வினைச்சுடரை நந்துவிக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றதுன்னு கேட்டா வேங்கடமேன்னு. இந்த வேங்கடம்னு சொல்லுக்கே என்ன அர்த்தம் தெரியுமா? வினைச்சுடரை நந்துவிக்கும் அர்த்தம். எப்படின்னா பாபங்களை கடத்தி அழிக்கிறது. அதனால அதுக்கு வேங்கடம் பேர். சம்ஸ்கிருதத்துல வேம் என்றால் பாபங்களை,
கடத்தி என்னால் அழிக்கிறது. வேம் கடத்தீதி வேங்கடா, அந்த இடத்துக்கு வேங்கடத்தீன்னு ஏன் பேருன்னா தமிழ்ல என்னன்னா கடந்த பாவம், வேம்னா வெந்து போகணும், அழிந்து போகணும். அப்ப தமிழ்ல அர்த்தம் பதமும் என்ன வேடிக்கை பாருங்க, ரெண்டும் ஒரே பதம் தான், தமிழ்லையும் சரி சமஸ்கிருதத்திலையும் சரி. ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தான். ஆனா பொருள் சொற்களுக்கு பொருள் மாத்திரம் இடம் மாறி போடுது. சமஸ்கிருதத்துல கடத்திங்கிறது என்ன பொருளோ அந்த பொருளை உடைய சொல் தமிழ்ல வேம். சமஸ்கிருதத்துல வேம்ன்றதுக்கு என்ன பொருள், பாவங்களைன்னு பேரு. அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லணும்னா கடன். அப்ப அப்படி மாதிரி போச்சு. அப்ப வேம் கடத்தி பாவங்களை போக்குகிறான். தமிழ்ல சொன்னா வேம் கடத்தி போக்குகிறான் பாவங்களை அப்படின்னா அதைத்தான் ஆழ்வார் அப்படியே வேங்கடம் அப்படிங்கிற சொல்லுக்கு உண்டான பொருள் என்னன்றதான் வினைச்சுடரை நந்துவிக்கும் அப்படின்னு கேட்டார். வினைச்சுடரை நந்துவிக்கும் வேங்கடமே அது எப்படிப்பட்டது அப்படின்னா வானோ மனச்சுடரை துண்டும் மறை என்று வானோர்கள் பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் சொல்லலாம். இல்ல தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இந்திராதி தேவர்கள் சொல்லலாம். அவருடைய மனமாகட சுடலை தூண்டும் மலை, அதெல்லாம் எம்பெருமானை தோத்திரம் பண்ணானு அவனை அப்படி தூண்டுகிறது என்று சொல்றார். அதுக்கு மேலே அப்படிப்பட்ட எம்பெருமான் எல்லாரையும் ரட்சிக்கிறானா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது இல்லையோ, அந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன சொல்றாருன்னா அவனுடைய கை உலகனைத்தையும் ரட்சிப்பதையே இயல்பாக உடைய கை. அது அடுத்த பாட்டில் சொல்றாரு பாருங்க, மலையால் குடைகவித்து மாவாய் பிளந்து எல்லாம் அவனுடைய கை பண்ணின காரியம். மலையால் குடக வித்தனா இதெல்லாம் விளக்க வேண்டாம், சுருக்கமாக சொல்லிடுறேன். மலையால் குடக வித்தனா கோவர்தன மலையை குடை கவித்துன்னு எல்லாரும் கோவர்தன மலைக்கு படம் போடுற பொழுது என்ன பண்றது தெரியுமா, மலையை படம் போட்டு அடியில கை வச்சுட்டு இருக்க மாதிரி படம் போடுறான். அப்படி போடக்கூடாது, தப்பது. புராணம் அப்படி சொல்லல, மலையை எடுத்து கவிழ்த்து பிடித்தான். அப்ப மேல் பாகம் அப்படி அகலமா இருக்கும், கீழே குறுகலா இருக்கும், அதை கையில வச்சு தாங்கினான். இப்படி 5 கையில செப்பாடுடைய திருமால் அவன் செந்தாமரை கைவிரல் 5ஐயும் கப்பாக மடுத்து காம்பாக கொடுத்து கவிழ்த்த மலை அப்படின்னு ஆழ்வாருடைய பாட்டு. இப்படி கையில கவிழ்த்து பிடிச்சான்னு சொல்றாரு. அதனால எல்லாரும் என்ன பண்றான், மலையை வச்சுட்டு இப்படி பிடிச்சான்னு காட்டும். அது நியாயமா தப்பு, சரி அது இருக்கட்டும். அப்ப மலையால் குடை கவித்து அது ஒரு கை பண்ணின காரியம். அப்புறம் மா வாய் பிளந்து, மானா மிருகம், அப்ப கேசி என்கிற அசுரனுடைய வாயை பிளந்தான். அதுக்கு மேல சிலையால் மராமரம் 7 செத்து, சிலை என்ன வில், அந்த வில்லாலே 7 மரங்களை அழித்தான். அது ராமாவதார சரித்திரம். சரித்திரமா உங்களுக்கு தெரியும், நான் அதை விளக்கல. 7 மரம் வாலிக்கு தன்னிடத்துல நம்பிக்கை உண்டாக வேண்டும் என்பதற்காக 7 சால விருட்சங்களை ஒரே அம்பாலே தொலைத்தான் சொல்லியிருக்கு. சிலையால் மராமரமேல் செற்று. அப்புறம் கொலையானை போர்க்கோடு ஒசித்தன அப்படின்னா, கொலை யானைன்னா கம்சனால ஏவப்பட்டு வந்த கோலையாபீட்டம் என்கிற யானை, அந்த யானையை என்ன செய்தான்னா போர்க்கோடு ஒசித்தனவும். அதுக்கு மேல பூங்குருந்தம் சாய்த்தனவும் அப்படின்றார். பூங்குருந்தம்னா அந்த குருந்த மரம் ஒன்று அசுராவேசம் பொருந்தியதாக வந்திருந்துதான் கண்ணனை கொல்லுவதற்காக, அத்தை சாய்ச்சுமா என்கிறோம். இதெல்லாம் புராணத்தில் இருக்கிற வரலாறு. இது அத்தனையும் யார் செய்ததுன்னா கார்கோடு பற்றியான் கை அப்படின்னு சொல்றார். இது அத்தனையும் செய்தது யாருன்னா அந்த கார்கோடு பற்றியான் என்று அந்த யானையினுடைய தந்தங்களை பிடித்தான் என்று சொல்லலாம். இல்ல மேகம் போல் முழங்குகின்ற சங்கை பிடித்தவன் சொன்ன. கார்னா மேகம், கோடுன்னா சங்கம். அப்போ மேகத்தினுடைய ஒலியை போல இடி இடிக்கிறா போல சங்கை எடுத்து ஊதினான் அப்படின்னு வைத்துக் கொண்டு கார்கோடு பற்றியான் கை என்றால் அந்த கையிலே சங்கத்தை உடையவனான எம்பெருமான் பண்ணின செயல்கள் இவை என்று. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உலகத்தையும் ரட்சிப்பதையே இயல்பாக உடைய கை. அதாவது அவனுடைய கை எப்படிப்பட்ட கை என்னால் காக்கும் கை, விரோதிகளை அழிக்கும் கை, நல்லவர்களை காக்கும் கை. அது எப்படி தெரியுதுன்னா நல்லவர்களை காத்தான், இடையர்களை காத்தான். என்ன பண்ணினா மலையால் குடைகவித்து, தீயவர்களை அழித்தான் மாவாய் பிளந்து, சிலையால் மராம் 7 செத்து, அது நல்லவர்களை காத்தது, சுக்ரீவனுக்காக பண்ணின காரியம் அது. இந்த மாதிரி ஒன்னொன்னா நீங்க பார்த்துக்கலாம் எப்படி அர்த்தம் சொன்னார். அதுக்கு மேலே அடுத்தபடியாக என்ன சொல்றாருன்னா அவனுடைய இது மறுபடியும் அதே விஷயத்தை சொல்றார். கைய வலம்புரியும் நேமியும் கார்வண்ணத்து ஐய, அவனுடைய சௌலபியம் எளிமையை சொல்றார் இந்த பாட்டில்.
இவ்வளவெல்லாம் பண்றவன் எவ்வளவு எளிமைனா எல்லாருக்கும் தன்னுடைய திருமேனியிலே இடம் கொடுக்கிறான். எவ்வளவு அவனுக்கு சௌலபியம் பாருங்கள். என்ன பண்ணா, அவனுடைய கைய வலம்புரியும் நேமியும்னு, அவனுடைய திருக்கையில வலம்புரி சங்கு, நேமியனால் சக்கராயுதம், இதையெல்லாம் அணிந்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு மேல ஐய மலர்மகள் நின்னா கார்வண்ணத்து ஐய அப்படின்னா நல்ல கரிய நிறத்தை உடைய எம்பெருமானே மலர்மகள் நின் ஆகத்தாள். மலர்மகள் திருமார்பு, அதாவது ஸ்ரீமகாலட்சுமி, அவள் உன்னுடைய திருமார்பிலே எழுந்தருள் இருக்கிறாள். இதெல்லாம் மேன்மைக்கு அடையாளம். அதாவது சங்கு சக்கரங்களை கொண்டிருக்கிறான், திருமார்பிலே லட்சுமியை கொண்டிருக்கிறான். அது அவனுடைய மேன்மை. மேன்மைனா அவனுடைய பரத்துவம் சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன பண்றான், செய்ய மறையான் நின் உந்தியான், தன்னுடைய உந்தி தாமரையில என்ன பண்ணினான், செய்ய மறையான் பிரம்மாவை கொண்டிருக்கிறான். மறையனால் மறையெல்லாம் மறையே இலக்கணமாக இருப்பவன் அவன். அந்த வேதத்தை கொண்டுதான் பழகிறான் யார், பிரம்மா. அதனால செய்ய மறையான் நின் உந்தியான். அதுக்கு மேல இன்னொன்னு செய்ய மறையான் நின்னுந்தியான் மாமதில் மூன்றைத இறையான். அது யாரு சொல்றது, ருத்ரன். மாமதில் மூன்றைதனா திரிபுர தகனம். அவனுக்கு திரிபுராரின்னு ஒரு பேர் உண்டு. 3 பட்டணங்கள் இருந்துதான். ஒரு 3 பட்டணங்கள் அசுரர்கள் வச்சுட்டு இருந்தான். அதெல்லாம் பறக்கும் பட்டணம். அந்த பட்டணத்துல அவ போயிட்டு இருப்பாளாம். உலகத்தையெல்லாம் இம்சை பண்ணணுன்றதுக்காக நிறைய ஜனங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே அந்த பட்டணத்தை இறக்குவாளாம். பட்டணம்னா விமானம்னு வச்சுங்களேன், பெருசா இருந்தா பட்டணம், அவ்வளவுதான். கீழே எல்லாரும் நசுக்கி செத்து போடும். இந்த மாதிரி உலகத்தை இம்சை பண்ணிட்டு இருந்தா. அப்ப என்ன பண்ணினா, முப்புறம் விரித்த விரிசடை கடவுள்னு சொல்றாள். அவ்வளவு பெருமை சொல்ல அவனுக்கு. ஆனா அந்த முப்புறம் அவன் எரித்தது யாருடைய அருளாலேன்றத நம்மாழ்வார் காட்டினார். என்ன, புறமுறு 3 எரித்து அமரர்க்கு அறிவியந்து ஆரன் அயனென உலகழித்து அமைத்து உடனே அப்படின்னு திருவாய்மொழியிலேயே பாட்டுல வந்திருக்கு. நீங்களா படிச்சிருக்கீங்க அந்த பாட்டு. அதனால அந்த திரிபுரம் மாமதில் 3 எய்த என்றால் அந்த முப்புறத்தை அழித்த இறையான் என்று தன்னை மத்தி பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிற ருத்ரன் இருக்கானே, அவன் ஆறுனா நின்னாகத்து இறை, உன்னுடைய திருமேனியிலே இருக்கிறான். பகவானுடைய திருமேனியில எல்லாரும் இருக்கான். அவன் இருக்கிற இடம் ஒன்று அவனுடைய திருமேனியில இல்லாதவாளே கிடையாது. அதனால அப்படி, அதாவது திருமகளுக்கு இடம் கொடுத்த தன்னுடைய திருமேனியிலே இந்த பிரம்மருத்ராதிகளுக்கு இடம் கொடுக்கிறான் என்றால் அது சௌலபியம். யோசனை பண்ணி பாருங்க, எளிமைதானே இது. யாரு, பிரம்மாவுக்கு, அதாவது தன்னுடைய பிராட்டியான திருமகள், அவளுக்கு இடம் கொடுத்த அதே உடம்பிலே தன்னுடைய திருமேனியிலே இந்த பிரம்மாவுக்கு இடம் கொடுத்தான், ருத்ரனுக்கும் இடம் கொடுத்தான்னா அது அவனுடைய மேன்மையை, அதாவது அவனுடைய சௌலபியத்தை காட்டுகிறது என்ன அந்த அர்த்தத்தை காட்டினார். அதற்கு மேலே அந்த எம்பெருமானை பத்தி என்ன சொல்றனா, இப்படி சர்வேஸ்வரனாய் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், பிரம்மாவுக்கு ருத்ரனுக்கு இடம் கொடுத்தது ஒரு ஆச்சரியமா, 5 அறிவு படைத்த ஒரு ஆணைக்கு அருள் செய்தான். ஒரு மிருகம் தானே அது, அதுக்காக எப்படி பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தான். அப்ப அடியவர்களுக்கு அவன் அருள் செய்வோம், அதை நினைத்துக்கொள். அதான் சொல்றார், இப்படி சர்வேஸ்வரனாக இருக்கிறான்னு அவனை பார்த்து நீ பிரமிக்காது, ரொம்ப சுலபம். சொல்றார், ரொம்ப பெரியவர்னு நீ நினைச்சு தயங்காத, கிட்ட போய் என்ன வேணா கேளு, உனக்கு வேண்டியதை கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். போல என்ன சொல்றான்னா, அந்த எம்பெருமானுடைய மேன்மையை சொல்லி அவன் செய்த அனுகிரகம், இறையும் நிலனும் இருவிசம்பும் காற்றும் அரை புனலும் செந்தியும் ஆவான் என்று பஞ்சபூதங்களும் அவனிட்ட வழக்கு. நிலம் என்னால் பூமி, இருவிசும்புன்னா ஆகாசம், காற்று, அரை புனல், புனல் என்னால் ஜலம், செந்தி என்னால் நெருப்பு. பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களுக்கும் அவன் இறையும் ஆவான். அவன் தான் சுவாமி. இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் நிர்வகிக்கிறவன், நடத்துபவன் யாரு? அவன் தான். அவன் என்ன பண்ணான், பிறை மறுப்பில் பைங்கண்மால் யானை. இந்த யானையினுடைய மறுப்பு தந்தங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு பிறைச்சந்திரனை போல இருக்கான். அதனால பிறை மறுப்பில் பைங்கண்மால் யானை, யானை படுத்துயரம்னு. யானை படுத்துயரம்னா என்ன அர்த்தம், ரொம்ப பெரிய துயரம்னு அர்த்தம். நமக்கெல்லாம் துன்பம் வந்தா கொஞ்சமா இருக்கும், யானைக்கு இருந்த துன்பம்னா அது என்ன சொல்றதா, ஆனைக்கு கால் வீங்கினால் என்னன்னு சொல்லுவான்னு கேட்டு இருக்கிறது. மனுஷனுக்கு கால் வீங்கினா அதுக்கு யானை கால்னு பேர் வைக்கிறா, யானைக்கே கால் வீங்கினா என்ன சொல்றதுன்னு அர்த்தம். அப்படின்னா அதுக்கு இன்னும் பெருசா இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதானே. அந்த மாதிரி பெரிய ஜந்துவானதுனால அதுக்கு வந்த ஆபத்தும் பெரிய துயரம். அதுதான் அந்த யானை படுதுயரம் என்ன பண்ணினா, காத்தளித்த செங்கண்மால்.
என்று அவனை காத்து அவனை ரட்சித்த செங்கண்மான சிவந்த திருக்கண்களை உடையவர். இந்த ரட்சித்த காலத்துல எம்பெருமானுக்கு ஏற்பட்ட திருப்தி அந்த கண்ணுல தெரியலாம். அதுதான் செங்கண்மால் கண்டாய் நெஞ்சே நீ தெளி, நன்றாக தெளிந்து கொள், அவன் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நமக்கு அதை சொல்றார். அதுக்கு மேல அடுத்த பாசுரத்துல என்ன தெரிவிக்கிறார்னா, தெளிதாக உள்ளத்தை செந்நெறி ஞானத்து எளிதாக நன்குணர்வார் சிந்தை எளிதாக தாய்நாடு கன்றே போல் தண்டுழாயா நடிக்கே போய் நாடிக்கொள்ளும். ஐயோ அந்த எம்பெருமான அவன் நம்மளை தேடிட்டு வருவான்னு சொல்றீரே, நாம அவன்கிட்ட போக வேண்டாமா? கஜேந்திரனுக்கு அவன் தானே ஓடி வந்தான் அப்படின்னா ஒண்ணுமில்லை. அந்த எம்பெருமானை நீ நெஞ்சிலே நிறுத்தினாயானால் என்ன பண்ணுவான்? அந்த எம்பெருமானை உன்னுடைய மனமானது தேடி ஓடி வரும்படியாக அவனே செய்து விடுவான். அது ரெண்டும் அவனே தான். அதாவது உபாயமும் அவனே, உபேயமும் அவனே. உபாயம்னா என்ன? வழி. பகவானை அடையறதுக்கு என்ன சுவாமி வழின்னு கேட்ட, பகவானே தான் வழி. சரி, பகவானை வழியாக கொண்டு நாம் எதை அடையணும்னு கேட்டோம், பகவானையே அடையணும், அவ்வளவுதான். அவனுடைய அருளாலே அவனை அடைதல், இவ்வளவுதான். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய மொத்த அர்த்தத்தையும் சேர்த்து ஒரு வரியில சொல்லு அப்படின்னு சொன்னான், இவ்வளவுதான். அவன் அருளாலே அவனை அடைதல், இவ்வளவுதான். வேற ஒண்ணுமே வேண்டாம். நம்முடைய முயற்சியால் அவன் அடைய முடியாது. நாம் முயற்சி பண்ணினாலும் அவன் அருள் இல்லைன்னா நமக்கு கிடைக்காதுன்னு சொன்னான். அப்ப முயற்சி காரணம் இல்லை, அருள் தான் காரணம். அதை நெஞ்சில நாம் நன்றாக கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொல்றாருன்னா, அவனுடைய அருளாலே அவனை அடைதல் என்கிறது இந்த பாட்டில் என்ன சொல்றார்? தெளிதாக நன்றாக கள்ளத் தெளிவாக உள்ளத்தை செந்நிறி, அவன உள்ளத்திலே சென்று ஞான தெளிதாக நன்கு உணர்வார் சிந்தை. அப்படின்னா அந்த எம்பெருமானை நன்கு தங்களுடைய ஞானத்தாலே உணர்வார்களுடைய சிந்தை அதுல கொண்டு போய் எம்பெருமானை வளைத்தால் அப்ப என்ன ஆயிடும் கேட்டா, எளிதாக மிகவும் சுலபமாக தாய் நாடு கன்றே போல். எப்படி ஒரு 100 மாடு இருந்தாலும் ஒரு கண்ணுக்குட்டியை அவிழ்த்து விட்டா தன்னுடைய தாய் எங்க இருக்கோ அதை தேடிட்டு ஓடுமா, அதுக்கு தெரியும். அந்த மாதிரி என்ன ஆகும்? உன்னுடைய மனமும் கூட கண்டுழாயா நடிக்கே போய் நாடும், புரிந்து போய் நாடும், புரிந்து கொள்ளும் என்று இந்த பாட்டில் அவனை மனசுல நீ நிறுத்து. தானே உன்னுடைய சிந்தையானது, அதாவது அவனை உன்னுடைய சிந்தையிலே நிறுத்து, தானே உன்னுடைய உள்ளமானது தானே அவனை ஒரு பசுவின் கன்று போலே சென்று அடையும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்தபடியாக புரியொருகை பற்றி ஓர் பொன்னாள் ஏந்தி அரியுருவம் ஆளுருவமாகி எரியுருவ வண்ணத்தான் மார்பிடந்த மாலடியை எல்லாம் மத்து எண்ணத்தானாமோ இமை அப்படின்னார். அவனை தவிர வேற ஒருத்தரையும் மனசுல இமைப்பொழுதும் நினைக்க முடியாது. எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? புரி ஒரு கை பற்றின்னு, ஒரு கையில புரியை உடைய சங்கத்தை பற்றி இருக்கிறான். புரின்னா வலம் புரின்றத புரின்னு சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லை. புரியினாலே சங்கம்தான். புரி ஒரு கை பற்றி, ஓர் கை பொன் ஆழி ஏந்தி, இன்னொரு கையில சக்கராயுதத்தை ஏந்தி இருக்கிறான். அப்படிப்பட்டவன் என்ன செய்தான்? ஒரு பிரகலாதனுக்காக அரியுருவும் ஆளுருவும் ஆனான். அரியுருவம்னா சிங்கம், ஆளுருவம்னா மனிதன். அப்ப மனிதனும் சிங்கமுமாக, அதுதானே நர சிங்கம்னு சொல்றான். நரன் சிங்கன் என்று ஆகி என்ன பண்ணினான்? எரியுருவ வண்ணத்தான் மார்பு இடத்தான் என்றால், எரியுருவ வண்ணத்தான்றது அவனை சொல்றது, இரண்டு கட்சி போய் சொல்றது. அவன் அப்படியே பளபளபளன்னு நெருப்பு போல இருப்பான். அதனால எரியுருவ வண்ணத்தான், அவனுடைய மார்பிழந்த மால், அவனுடைய அடியை அல்லால் மற்ற எண்ணத்தானாமோ இமை, இமைப்பொழுதும் மற்ற எண்ணத்தான் ஆமோ, இமைப்பொழுதும் வேற ஒன்று எண்ணலாமோ. எப்பொழுதும் அந்த எம்பெருமானையே நாம் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். அவனை தவிர வேறொருவரை எண்ணுவது நமக்கு சிறிதும் தகாது என்று இந்த பாசுரத்தில் சொல்ற. அதுக்கு அடுத்த பாசுரம், இமையாத கண்ணால் இருள் அகல நோக்கி அமையா பொறிபுலன்கள் ஐந்தும் நமையாமல் ஆகத்து அணைப்பார் அணைவரே நாகத்தணையான் நகர். அதாவது இந்த பாட்டுக்கு 2 விதமா அர்த்தம் சொல்லிட்டான். கொஞ்சம் கவனித்து தான் கேட்கணும். என்னன்னா, முதல்ல இந்த பகவானை உட்காந்து ஒருத்தர் தியானம் பண்றான். அது அடுத்த பாட்டில் அதை சொல்ல போறேன். இந்த பாட்டுக்கும் அடுத்த பாட்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த முதல்ல என்ன சொல்றாருன்னா, பக்தி யோகத்தால்தான் பகவானை அடையலாம். இந்த பக்தி யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அப்படியே பகவானை இடைவிடாமல் தியானிக்கிறது.
இடைவிடாமன்னா அதுக்கு உதாரணம் சொன்னோம். ரொம்ப அழகா வேதாந்தங்கள்ல உதாரணம் சொன்னான். என்ன உதாரணம் தெரியுமா? தைல தாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான பூர்விகா தியானம் அப்படின்னு சொன்னான். ஒரு பாத்திரத்திலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு அப்படி தைலத்தை எண்ணெயை மாற்றுறது. எண்ணெயை ஊற்றினால் அது என்ன ஆகும்? நடுவில் துடி கூட இடைவெளி இல்லாமல் அப்படியே போகணும். நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இந்த பாத்திரத்துல அந்த பாத்திரத்துக்கு போற மாதிரி தெரியாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு தாரம் மட்டும் தான் தெரியும். இப்ப ஜலத்தை ஒரு பாத்திரத்துல இன்னொரு பாத்திரத்துல ஊற்றினோமானால் என்ன ஆகும்? அப்படியே விட்டு விட்டு வரும், அது தெரியும். ஆனால் இந்த தைலம் அந்த தைல தாரைன்றது அது அப்படியே தொடர்ந்து இருக்கு. அதுக்கு ஏதோ ஒரு காரணம். இந்த தைலம் என்ன அது கெட்டியா இருக்குது. இப்போ சயின்டிஃபிக்கா சொன்னா என்ன சொல்றது? அதுக்கு விஸ்காசிட்டியோ என்னமோ சொல்லுவாங்க. அந்த விஸ்காசிட்டினால அது அப்படியே இடைவிடாமல் போடணும். அந்த மாதிரி பகவானை நம்ம இடைவிடாமல் தியானிக்கணும். அதுக்கு தான் பக்தி யோகம் பேர். அதுவும் பிரீத்தியா பண்ணணும். என்னமோ புத்தகத்துல சொல்லி வச்சுட்டா தள்ள எழுத்து அப்படின்னு உட்காந்து பண்றோம் பாருங்க, அது தியானம் இல்லை. அல்லடா இந்த பகவானை போய் நம்ம தியானிக்க சொன்னாட என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த காரியத்தை பண்ணணும். பிரீத்தி பூர்வக தியானம்னு பேர். வெறும் தியானம் இல்லை, பிரீத்தியோடு பண்ற தியானம் இருக்க, அதுக்குத்தான் பக்தி யோகம்னு பேர். அந்த பக்தி யோகத்தால தான் பகவானை அடையலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. முதல்ல அந்த அர்த்தத்தை பார்ப்போம். பக்தி யோகம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இமையாத கண்ணால் அப்படியே கண்ணை அமைக்கவே கூடாது. தியானம் பண்றாங்க இருள் அகல நோக்கி அப்படின்னா, இந்த இமையாத கண்ணை மனசை சொல்றதுன்னு சொல்றார். இருக்கட்டும், இருள் அகல நோக்கி அப்படியே என்ன பண்ணணும்? அஜ்ஞானம் எல்லாம் போகும்படியாக அவனை நான் நினைச்சிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அமையா பொறிப்புலன்கள் ஐந்தும், நம்முடைய 5 புலன்கள் இருக்கு, அது அமையாதுன்னு அர்த்தம், அடக்கவே முடியாதுன்னு. இந்திரியங்களை அடக்கிறத போல ஒரு கட்டமான காரியம் கிடையவே கிடையாது. இந்திரியம் பொறிப்புலன்னா, இந்திரியம்னா இந்த மனசுன்னு ஒன்று இருக்க, அது 11வது இந்திரியம்னு சொல்லியிருக்கான். நமக்கு மொத்தம் 11 இந்திரியங்கள் கொடுத்துருக்கான் பகவான். அதாவது செவிவாய் கண்மூக்கு உடல் அப்படின்றதெல்லாம் ஞானேந்திரியம்னு பேர். கர்மேந்திரியம்னு ஒரு 5 இருக்குது. அது வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபசம் அப்படின்னு சொல்லியிருக்கா. வாக்குன்னா நம்ம பேசுகிற தன்மை, பாதம் என்னால் காலு, பாணி என்னால் கை, பாயு உபஸ்தம்ன்றது ஜலமல துவாரங்கள். இதெல்லாம் கூட இந்திரியங்கள். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் பாருங்க, இந்த வாக்கு மட்டும் 2 இடத்துலையும் வந்துடுது. கர்மேந்திரியத்தில் ஒரு வாக்கு வருது, ஞானேந்திரியத்தில் ஒரு வாய் அப்படின்னு சொன்ன, செவி வாய் கண் மூக்குன்னு அங்கேயும் ஒரு நாக்கை ஒரு ரசனேந்திரியமாக இருந்து சொல்லிருக்கா. அதனால என்ன தெரிகிறதுன்னா, மற்ற இந்திரியங்களுக்கெல்லாம் ஒரு காரியம் தான், இந்த நாக்குக்கு மொத்தம் 2 காரியம் இல்லையா? 2 காரியம் என்ன? ஒன்று சாப்பிட்றது, ஒன்று பேசுறது ஒன்று. அதனால வள்ளுவர் யா காவாராயினும் நான் காக்கான்னு பாருங்க. அது 2த்துக்கும் வச்சுக்கணும். எல்லாரும் நாக்கை ரொம்ப ஜாக்கிரதையாக கட்டுப்படுத்தும் போகணும். அது வெய்யறதுக்காக இருந்தாலும் சரி, சாப்பிட்றதுக்காக இருந்தாலும் சரி. நாக்கை கட்டுப்படுத்தலைன்னா கடையில் சோகா பண்ணுறோம் அப்படின்னா சோகத்தில் விழுவானா. நாக்கை ஒழுங்காக கட்டுப்படுத்தாதவனுக்கு வியாதி கஷ்டப்படுறான். ஒழுங்கா நாக்கை கட்டுப்படி பேசாதவன் பெருத்து யாருடைய இதுக்கு கஷ்டப்படுறான். அதனால அதை ஞாபகம் வச்சுக்கணும். நாக்குன்றது 2 இந்திரியத்திலையும் அன்வயிக்கிறது. அது 5 10 இந்திரியம். மனசுன்றது 11வது இந்திரியம். இந்த இந்திரியங்களை என்ன சொல்றாரு? அமையா பொறி அப்படின்னு. அமையா பொறினா எவ்வளவு கட்டப்பட்டாலும் அடக்கிறது முடியாது. ரொம்ப நம்மளை அடக்கவே விடாது. பகவானை பார்த்து அர்ஜுனன் சொல்றான், வா ஐயோ பிரமாதி திடவத்து பலம் மனோ துர்நிகிரகம், என்னால் அடக்கவே முடியல. கண்ணனை என்ன சொல்றான் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அடக்கலான்னு சொல்லலை. அவன் என்ன சொல்றான்? ரொம்ப வாஸ்தவம் தாண்டா நீ சொன்னது, நானே ஒத்துக்கிறேன். என்ன சஞ்சலம் கி மனகிருஷ்ணா பிரமாதி திடவத் பலம்னு அர்ஜுனன் சொன்னான். உடனே கண்ணன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அசம்சயம் மகாபாகம், சந்தேகமே இல்லைடா நீ சொன்னது. மனஹா துர்நிகிரகம் சலம், மனசை அடக்கிறதே ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப சஞ்சலமான அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் வேடிக்கையா கதையெல்லாம் சொல்லுவா. எத்த அடிக்கணும் மனசு அடக்க முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னார். ஒரு வேடிக்கை கதை. ஒருத்தர் தியானம் பண்ணணும்னு ஆத்தக்கரைக்கு போய் உட்காண்டாரு. உட்காண்டா யாரோ ஒரு அழகான பொண்ணு அந்த பக்கமாக போனான். அவளே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். இவருக்கு தியானம் கலைஞ்சு போடும். உடனே பார்த்தா, ஐயோ இந்த மாதிரி பார்த்தா கண்ணுன்ற இந்திரியம் ரொம்ப பொல்லாதது, நம்மளுடைய தியானத்தை கலைச்சு கொடுத்தது. அதனால நாளைக்கு கண்ணை மூடின்னு உட்காந்துடுவோம் அப்படின்னு கண்ணுக்கு ஒரு துணியை வச்சுட்டு கட்டின்னு உட்காந்துட்டார். தியானம் பண்ண ஆரம்பித்தார்.
அவளுடைய காலடி ஓசை கேட்டது. அன்னைக்கு தியானம் கலந்து போச்சு. அது அவளை பற்றி ஞாபகம் கொடுத்தது. உடனே என்ன பண்ணார், மறுநாள் வந்து காதுக்கு ஒரு பஞ்சை வச்சுன்னு வந்துட்டார். இன்னைக்கு காதுலையும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு பஞ்சை வச்சுன்னு வந்துட்டார். சரி, அது பாட்டுக்கு நடந்துடு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மூணாவது நாள் பார்த்தா அவளுடைய இந்த ஓசை கேட்டு, அதாவது புஷ்பம் வச்சுட்டு இருந்தா வாசனை வந்தது. உடனே பார்த்தார். உடனே என்ன பண்ணார், அதுலேயும் இவருக்கு தியானம் கலைஞ்சு போடும். தன்னுடைய தியானம் கலைஞ்சு போன உடனே இவர் என்ன பண்ணினார்னா, சரி நாளைக்கு மூக்குக்கும் ஒரு பஞ்சை வச்சுன்னு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூக்குக்கும் ஒரு பஞ்சை வச்சுன்னு வந்துட்டார். அப்படியே இருந்தது. சரி, இப்போ எல்லாத்தையும் அடைச்ச இந்திரியங்கள், இந்த ஞானேந்திரியங்கள் அத்தனையும் அடைச்சாச்சு. இப்போ கண்ணு காது எல்லாத்தையும் அடைச்சாச்சு. மறுநாள் வந்து உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பித்தார். ஆச்சு 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. நிச்சயம் இத்தனை நாளைக்கு போயிட்டு இருப்பல, ஏன் இன்னைக்கு வரலன்னு நினைச்சார். இத்தனை நாளைக்கு அவர் போனாலா போகலையா அப்படின்னு நினைச்சாராம். தியானம் கலைஞ்சு போடுது. இப்போ என்ன பண்ணலாம் அடுத்தது சொல்லுங்க. கண்ணுக்கு துணியை கட்டி விடலாம், காதுக்கு பஞ்சை வச்சு விடலாம், மூக்குக்கு இந்த பஞ்சை வச்சு அடிச்சு விடலாம். மனசு நினைக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண முடியும். அது தானா அடங்கின அர்த்தம். அதனால தான் அமையா பொறின்னு வருது. அமையா பொறினா கட்டுப்படுத்தவே முடியாத பொறி அது. அதுவும் எதையாவது ஒன்று நினைக்காதேன்னு சொன்னா போறோம், அப்பதான் அந்த நினைப்பே வந்துடும். அது கூட கதை தெரியுமா இல்லை? ஒரு பைத்தியக்கார ராஜா இருந்தான். அவனுக்கு ஒன்றும் உடம்பு இல்லை, வியாதியே இல்லை. ஆனால் வைத்தியர்கள் எல்லாம் கூட்டான், எனக்கு உடம்புல வியாதி, இந்த நீங்கள் மருந்து கொடுத்து எனக்கு தேவையை ஆகலைன்னா உங்களை தூக்கலை ஏற்றி விடுவேன். ஜெனடா வம்பா போச்சு, பைத்தியக்காரன் மாட்டிட்டுமே எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. ஒரு சாமர்த்தியமான வைத்தியம், நான் பண்ணித்தரேன், நான் மருந்து பண்ணித்தரேன், உனக்கு லட்சமாக குணமாயிடும். ராஜா நினைச்சுக்கிறான், எப்படி குணமாகும் நான் தானே சொல்லணும், குணம் ஆயிடுத்துன்னு நான் தானே சொல்லணும் அப்படின்னு. நீயே சொல்லுவ குணம் ஆயிடுத்துன்னு அப்படின்னா, சரி மருந்து கொடுணும், அது ரொம்ப விலையாகுமேனா. எவ்வளவு விலையானாலும் பரவாயில்ல, ஆனா அந்த மருந்து குணம் மாத்திரம் படுத்தலை, உன்னை தூக்கலை ஏற்றி விடுவேன். அதனால எனக்கு தாராளமா ஏற்றுவேன், நான் சித்தமா இருக்கேன். சரி வாங்கிட்டான். எவ்வளவு வேணும்? 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். கொடுத்தான், வாங்கிட்டான். ஒரு வாரம் கழிச்சு வந்தான், ஒரு மருந்து கொண்டு வந்து கொடுத்தான். இந்த மருந்து சாப்பிடு, உனக்கு வியாதி குணமாயிடும். நான் எனக்கு என்ன வியாதினே தெரியாத எப்படி மருந்து பண்ணு, நீ சாப்பிடு, குணம் ஆறுதா இல்லையா பாரு அப்படின்னா இந்த மருந்தை வாங்கிட்டான். அப்ப ராஜாவை பார்த்து சொன்னானா அந்த வைத்தியன், ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் உண்டு, நிர்பந்தம் மட்டும் உண்டு. அப்படி என்ன நிர்பந்தம்? இந்த மருந்தை சாப்பிடுற பொழுதோ நீ குரங்க மாத்திரம் நினைச்சிக்க கூடாது. குரங்க நினைச்சு விட்டியானா இந்த மருந்து வேலை செய்யாதுன்னா. என்ன வச்சா குரங்குக்கு மருந்துக்கு என்ன சம்பந்தம்? அவன் சொல்லிட்டான். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, எப்ப மருந்து எடுத்தாலும் அவன் குரங்கு ஞாபகம் தான். அவன் சொல்லலைன்னா நினைச்சிக்கவே போறது இல்லை. இந்த குரங்க சொல்லிட்டானோ இல்லையா, அதுல மருந்தை எடுக்கச்சாலாம் குரங்கு ஞாபகம் வருது. கடைசியில பார்த்தான், தோல்வி விட்டுட்டப்பா, நீ போயிட்டு வாடா என் ஊரை விட்டு, இனிமே இங்க இருக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். வேடிக்கையா இப்படி கதையெல்லாம் சொல்றான். அதாவது மனசை அடக்கிறது கஷ்டம். அமையா பொறிப்புலன்கள் 5ம், அந்த 5ம் என்ன சொல்றாருன்னா நமையாமல் அப்படி அது இவரை துன்புறுத்தாமல் அப்படி இருந்தால் அப்படி எம்பெருமானை ஆகத்து அணைப்பார், அவர்தான் ஆயிரவாய் நாகத்தணையான் நகர் அனைவர், அந்த பரமபதத்தை அடைவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனால் இந்த அர்த்தத்தையும் பூர்வபட்சமாக்கி இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றான்னு கேட்டா, அப்படி இருக்கிறவா அடைஞ்சுடுவாளான்னா அவனுடைய அருளாலத்தான் அவன் அடைய முடியும். இப்படியெல்லாம் பண்றதுல வெறுமை உட்காந்து நான் தியானம் பண்றேன்னு சொல்லிட்டா ஒருத்தன் அடைஞ்சுட முடியுமா? முடியாதுன்னு இதுக்கே பொருள் சொல்றது. அனைவரே அப்படின்னா அந்த ஏகாரம் கொள்ளு தமிழ்ல தேற்றத்து, அந்த ஏகாரத்துக்கு 2 பொருளும் உண்டு. அனைவரேனா அணைந்து விடுவார்னு ஒரு அர்த்தம், அனைவரேனா அணைந்து விடுவாரோ அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல என்னன்னா, அமையா பொறிப்புலன்கள் 5ம் நமையாமல் இருந்தாலும், அவன் அடக்காமல் இருந்தாலும் கூட எம்பெருமானை உள்ளன்போடு ஆகத்து அணைவார், அவர்களென்றோ ஆயிரவாய் நாகத்தணையான் நகர் அணைவார் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம் என்ன இதெல்லாம் வியாக்கியானத்திலே காட்டியிருக்கா. சரி, இதனுடைய அர்த்தத்தை அடுத்த பாசத்துல என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, தியானம் பண்ணணுமானா கூட பிரீதியோடு எம்பெருமானை மனசுல வச்சுண்டு தியானம் பண்ணணுமே தவிர வெறும தியானம் பண்றேன் பேர் வழி கையால எழுதினா போறாதுங்கிறது. அதான் அடுத்த பாட்டு பாருங்க. நகரம் அருள் புரிந்து நான்முகர்க்கு பூமேல் பகர மறைபெயர்ந்த பண்பன். இந்த பகவான் பேரை சொல்ற. பகவான் எப்படிப்பட்டவன் என்றால், இந்த பிரம்மாவுக்கு ஒரு இடம் கொடுத்தான். நகரம் அருள் புரிந்து, ஒரு நகரத்தை அவனுக்கு அருள் புரிந்தான். நகரம்னா அவனுக்கு ஒரு லோகத்தை உருவாக்கி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. சத்தியலோகத்தை அவனுடைய நகரம் அவனுக்கு கொடுத்தான். அவன் எப்படிப்பட்டவன்? நான்முகர்க்கு பூமேல், பூமேல் நகரம் அருள் புரிந்து கூட அர்த்தம் பண்ணலாம். தன்னுடைய வயத்திலேயே ஒரு பூ உண்டாச்சு, நாபியில ஒரு தாமரை உண்டாச்சு.
அந்த பூ மேல் அவனுக்கு இடம் கொடுத்தான் தங்கறதுக்கு. பிரம்மா எங்க இருக்கான்னு கேட்டான், பகவானுடைய நாபி கமலத்தில் இருக்கான்னு சொல்றாள் இல்லையோ. அவனுக்கு அருள் புரிந்து அவனுக்கு என்ன பண்ணான், மறை பயந்த வேதத்தை கொடுத்தான். அதாவது வேதம்ங்கிறது நம்முடைய விசிஷ்ட, அதாவது வைதிக சம்பிரதாயத்தினுடையபடி வேதம் என்கிற ஒரு நூல் இருக்கோ, அது யாராலும் இயற்றப்பட்டது அல்ல. அதுக்கு என்ன பேருன்னா அபௌருஷேயம்னு பேர். அபௌருஷேயம்னு அர்த்தம் ஒரு புருஷனாலே பண்ணப்பட்டது அல்ல, அது நித்தியம். எப்படி பகவான் எப்படி எவர் எக்ஸிஸ்டிங்கோ அந்த மாதிரி வேதமும் கூட எவர் எக்ஸிஸ்டிங் பிரமாணம், அத்தாரிட்டி. அதுக்கு எந்த விதமான வேதத்தை இந்த காலம் வேத காலம் இதை இந்த ரிஷி பண்ணினார் அந்த ரிஷி அதெல்லாம் கிடையவே கிடையாது. பகவானே கூட அந்த வேதத்தை தன்னுடைய நினைவிலே வைத்துக் கொண்டிருக்கிறான்றது தான் அவனுக்கு பெருமை. நம்ம எல்லாரும் மறந்துற பொழுது அவன் நினைச்சிட்டு இருக்கான், அதை எடுத்து மற்றவாளுக்கு சொல்றான், அதானே தவிர அது வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால வேதம்ன்றது நித்தியம் அபௌருஷேயம் சொல்ற. யார் பண்ணினது வேதத்தை கேட்டா, இயற்று மற்ற ராமாயணத்தை ஏற்றினது யாருன்னா வால்மீகின்னு சொல்லிவிடுறோம், மகாபாரதம்னா வியாசன்னு சொல்லிவிடுறோம். ஆனா வேதம்னு சொன்னா அதுக்கு பகவான் கூட கர்த்தா இல்லை. அதான் விசிஷ்ட எல்லா வைதிக சம்பிரதாயத்திலையும் அப்படி வச்சுருக்க. வேதத்தை அனாதின்னு சொல்லுவார். அதுக்கு எழுதாக்கிழவி அப்படின்னு தமிழ்ல எல்லாம் பேர் வச்சிருக்காங்க. நான் ஃபார் தட் மேட்டர் நீங்க பாருங்களேன், நான் கேட்கிறேன், தமிழ் என்று ஒரு மொழி இருக்குது. இந்த மொழியை உண்டாக்கினவர் யாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. தமிழே வேண்டாம், ஆங்கிலம் கூட வச்சுக்கலாம், அது கூட யாராவது கிரியேட்டர் உண்டா? அது அப்படியே வருது. அந்த மாதிரி அதுகளுக்கே அந்த பெருமை இருக்கிற பொழுது வேதத்துக்கு சொல்லக்கூடாதா? வேதம் அது அப்படிப்பட்டதுன்னு சொல்லணும். அந்த வேதம் அதாவது அதை பிரம்மாவுக்கு கொடுத்தான் பகவான். எங்கேருந்து கொடுத்தான்னா தன்னுடைய நாபி கமலத்திலேயே வச்சு கொடுத்தான். வியாக்கியானத்தில் வேடிக்கையா சொல்றார், ரொம்ப செல்லமா வளர்த்த பிள்ளையா இருந்தா வீட்லயே பாடம் சொல்லி தருவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாது. அந்த மாதிரி பிரம்மாவை வயதிலேயே வச்சுட்டு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. எவ்வளவு பிரீத்தி அவனிடத்துல என்றார். அப்படிப்பட்ட பண்பன். அந்த பண்பனுடைய பெயரினை புந்தியால் சிந்தியாது. அந்த எம்பெருமானுடைய திருநாமங்கள், அந்த திருநாமங்களுக்கு உண்டான பொருள்கள், அதனாலே தெரிவிக்கப்படுகிற அவனுடைய கல்யாண குணங்கள், இவற்றையெல்லாம் மனசிலே நினைத்துக் கொள்ளாமல் ஓதி உரு எண்ணும் அந்தியால் ஆம் பயன் என் அப்படின்னு. அதனால என்ன பிரயோஜனம்? வெறுமனா எம்பெருமான நாமத்தை சொல்றேன் அப்படின்னு உட்காந்து இப்படி 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 எழுதிட்டு இருப்பான். வெறும கட்ட மணியை உருட்டுறதுன்னு பேர். இதுல என்ன பிரயோஜனம்? அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பகவானுடைய நாமத்தை சொன்னால் நாமத்தினுடைய பொருளை உணர்ந்து கொண்டு உள்ளத்தோடு அந்த நாமத்தை சொல்லுவதனாலே உண்டாகிற பயன் அதுல மற்றொன்றுக்கு கிடையாது. அதாவது உள்ளத்தோடு சொன்னா விசேஷன்றதுக்கு அர்த்தம். பொருளே தெரிஞ்சுக்காம சொன்னா கூட பலன் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்றது, அது வேற. அதுக்காக பொருளே தெரிஞ்சுக்காம இருக்கலாமா? தெரிஞ்சுக்கணும். அது இதுவும் உண்டு அதுவும் உண்டு. அதாவது என்னன்னா, நாமத்தினுடைய பெருமையை பார்த்தால் பொருளே தேவையில்லை, ஆனால் நம்முடைய கடமையை பார்த்தால் பொருளை தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் ஓகே ஒரு அறை கொடுத்தா கூட வாய் மூடிட்டு இருப்பார், அவ்வளவு சாது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சாதுன்றது தான் அங்கே அர்த்தமே தவிர அதுக்காக ஓகே ஒரு அறை கொடுக்கலாமான்னா அது அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் லிட்டரலா கொள்ளக்கூடாது. பகவானுடைய நாமங்களுக்கு பெருமை உண்டு. நீங்கள் பொருளே தெரிந்து கொள்ளாமல் சொன்னாலும் கூட அது பயனை கொடுக்கும் என்பது உண்மைதான். ஆனால் அது அப்படிப்பட்ட பயன் இருந்தாலும் நாம் அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? இந்த பொருளை தெரிந்து கொண்டு சொன்னால் அது இன்னும் சிறப்பல்லவா? அதைத்தான் சொல்றார். அந்த எம்பெருமானுடைய பெயரினை புந்தியால் சிந்தியாது, புத்தியினாலே அவனை சிந்திக்காமல் உருவெண்ணும் அந்தியாது. என்னால் சத்தியாவந்தனம் பண்றேன்னு ஆரம்பிச்சு வெறும் உரு என்றாள். இதுல என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடி என்ன சொல்றாருன்னா, அந்த எம்பெருமானத்துல பக்தியோடு இருந்தவள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்னா உண்மையான பக்தி யாருக்கு இருந்தது அப்படின்னு கேள்வி கேட்டா அது யசோதைக்குத்தான் அந்த பாட்டு. அவள் என்ன பண்ணினாள்? யசோதை பாருங்கள் சொல்றார், என்னொருவர் மெய் என்பர். எல்லாரும் என்ன போல இருக்கிறவெல்லாம் உண்மையினே சொல்றான். எதை? ஏழுல உண்டு ஆளிலையில் முன்னொருவனாய முயல்வண்ணா. 7 லோகங்களை உண்டு. ஆலையில படுத்துட்டு இருந்தா எம்பெருமான். அந்த படுத்துட்டு இருந்தவனை பார்த்து முயல்வண்ணா என்ன பண்ணா? நின்னுருகி உன்னை நினைத்து உருகினாள் யசோதை. என்ன பண்ணினாள்னா, இவள் உருகினது ஆச்சரியம் இல்லை, பேய்த்தாய் முனை தந்தாள். இந்த பேய்த்தாயான பூத்தனையும் உருகி பாலை கொடுத்தாள். அதாவது ஒரு விஷயம் தெரியணும், இது ரொம்ப விளக்க வேண்டாம், உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தைக்கு பாலை கொடுக்கணும்னாக்கா அந்த தாய்க்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வரணும், அப்பதான் பால் சுரக்கமே தவிர
இல்லைன்னா அந்த பால் சுரக்காது. பூத்தனைக்கு கண்ணன் விரோதி தானே, அவளுக்கு எப்படி பால் சுரந்தது அப்படின்னு கேட்டா, அந்த கண்ணனை பார்த்த உடனே அவளுக்கு உருகி போயிட்டாள். கொல்ல வந்தவளும் உருகி போயிட்டாள். அந்த நின்னுருகி பேய்த்தாய் முளை தந்தாள். அந்த பேய்த்தாயானவள் அவள் முளை தந்தாள். ஆனா அதை பார்த்துட்டு யசோதை என்ன பண்ணிருக்கணும்? பயப்பட்டு இருக்கணும். ஐயோ, இவனுக்கு பாலை கொடுத்தா பிராணம் போயிடும் அப்படின்னு நினைக்கணும். அவள் நினைக்கலையா? உடனே அந்த கீழே பூத்தனை விழுந்த உடனே ஓடி வந்து அணைத்து கொண்டு கண்ணனுக்கு தான் முளை தந்தாள் யசோதை. என்ன பிரீத்தி, என்ன பிரீத்தி! இப்பொழுதுதான் முறை கொடுத்தவள் மாண்டாள் என்பதை பார்த்திருந்தும் அவள் முறை தந்த அந்த பேரமர்கண்ணினாலனா பெரிய போர்க்களம். அந்த சமயத்தில் ஒரே அமக்களம் ஆயிடுச்சு. மொத்த பேரும் திருவாய்ப்பாடியில் இருக்கிறவாள் என்னவோ ஏதோன்னு தெரியல, அவ்வளவு பயப்படுறான். ஆனால் அந்த பேரமர்கண் ஆய்த்தாய் முறை தந்தாள். அந்த ஆய்த்தாயான யசோதை என்ன பண்ணினா, உனக்கு வந்து முறை தந்தாளே, என்னால் என்ன தெரிகிறது அதுல இருந்துனா அவளுடைய பிரீத்தி விசேஷம் அதிலே தெரிகிறது என்று அதை சொல்லுகிறார் இந்த பாசுரத்தில். பேய்த்தாய் முறை தந்தாள் பேர்திரளாள் பேரமர்கண் ஆய்த்தாய் முறை தந்தவாறு என்று சொன்னார். அதுக்கு மேலே என்ன சொல்றேன்னா, ஆரியவன்பில் அடியார்தம் ஆர்வத்தால் கூறிய குற்றமா கொள்ளல் நீ தேறி நெடியோ என் அடி அடைதற்கண்ணே ஈரைந்து முடியான் படைத்த முரண். யசோதை அளவுக்கு நமக்கு அன்பு கிடையாது. அப்ப நம்ம சொல்றதெல்லாம் குற்றமாகத்தான் இருக்கும். யசோதையை போல நம்ம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனா ஆழ்வார் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் குத்தம் சொல்றது குத்தமா இருந்தா கூட நீ அதை குத்தமாக கொள்ளாது. அவ்வளவுதான், அதான் பண்ண முடியும். குத்தமில்லாத வார்த்தையை சொல்லும்படி என்ன நீ பண்ண முடியாது. ஆனா நான் சொல்ற வார்த்தையை நீ குத்தம் இல்லாததா கொண்டுடலாம். ஏன் நமக்கே சொல்றேன், பக்கத்தாத்துக்கார ஒரு வார்த்தையை சொன்னா கோபம் வருது. நம்ம ஆத்துல இருக்கிற நம்முடைய பிள்ளையோ இன்னொருத்தரோ அதே மாதிரியான வார்த்தையை சொன்னா சரி, வேற யாரும் நம்ம பிள்ளை தானே சொன்னா போனா போறது அப்படின்னு விட்டு விடுறோம். அப்ப அதுல இருந்து என்ன தெரியாதுன்னா, வேண்டியவன் நினைச்சுட்டா அவன் செய்யற குத்தமும் மறந்து போறோம். அப்ப எனக்கு உனக்கு வேண்டியவனா என்ன நினைச்சுடு, நீ நான் குத்தம் பண்ணினா கூட நீ மறந்துடுவோம். எம்பெருமானியே பார்த்து சொல்றார். என்ன சொல்றேன்னா, ஆரியவன்பில் அப்படின்னா பக்தி இல்லாத காரணத்தினால நான் என்ன சொல்றேன், அடியார் ஆர்வத்தால் கூறிய, ஏதோ ஆர்வத்தினால ஆர்வ கோளாறுனால அந்த மாதிரி எத்தையோ சொல்லிட்டேன். அதை கூறியவற்றை நீ குற்றமாக கொள்ளேன், நீ குற்றமாக கொள்ளாதேன்னு எம்பெருமானை பார்த்து. அப்ப குற்றம் செய்தவனை கூட எம்பெருமான் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு தான் அர்த்தம் கிடைக்கிறது. எம்பெருமானே ஆழ்வாரை கழுக்கிறான். அப்படி நான் ஏற்றுட்டேன், நமக்கு யார் போய் சொன்னா? யாரை ஏற்றுட்டு இருக்கேன் அந்த மாதிரி அப்படின்னா, நீயே பாருப்பா. ஈரைந்து முடியான் ராவணன், அவன் படைத்த முரண். முரண்னா என்ன? விரோதம். கடைசியில் எதோ போய் முடிஞ்சதுன்னா நின் அடியே அடைதற்கன்னு கடைசியில் அவன் திருவடியிலேயே போய் வந்துட்டோம். யாரு? ராவணன் என்கிறவன் என்ன பண்ணான்? அடுத்த அவதாரத்தில் சிசுபாலனா பிறந்தான். கிருஷ்ணாவதாரத்தில் சிசுபாலனா பிறந்து பெருமாளத்தில் நிறைய அபச்சாரப்பட்டான். கடைசியில் ஈரைந்து முடியான் தான் சிசுபாலனா பிறந்த பட்டான். கடைசி நிமிஷத்துல அந்த எம்பெருமானுடைய உண்மையான தரிசனத்தை பார்த்தான். கடைசியில் மோட்சத்துக்கே போயிட்டான்னு சொல்றான் அந்த சிசுபாலனை பற்றி. அப்ப என்ன தெரியறது இதுல இருந்துன்னா, முரண் படைத்தவனும் மோட்சத்தை அடைந்தான் என்று சொன்னால் அப்ப எனக்கு என்ன கஷ்டம்? நானும் உன்னோட முரண்பட்டவன் தான், உனக்கு குற்றமான வார்த்தையை சொன்னவன் தான். ஆனா எனக்கும் அந்த அருளை நீ பண்ணு என்பதாக இந்த பாசுரத்தில் அருள் செய்கிறார். அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்றான்? முரணை வலி தொலைதற்காமன்னே முன்னன் தரணி தனதாகத்தானே இரணியனை புன்னிறந்த வள்ளுகிறாள் பொன்னாழி கையால் நீ மண்ணிறந்து கொண்ட வகை. இப்படிப்பட்ட முரணையெல்லாம் நீக்குவதற்காகத்தான் எம்பெருமான் அவதாரம் பண்ணுகிறான். என்ன பண்றான்? முரணை வலி தொலைவதற்காமன்னே அப்படின்றார். அப்படிப்பட்ட அவனுடைய என்ன இரண்யன், அவன் எப்படிப்பட்ட அகங்காரத்தோடு இருந்தான்? எல்லாம் என்னுடையது, எல்லாம் என்னுடையது என்று அப்படி கொண்டிருந்தான். ஆனால் எம்பெருமானா முன்னமே பூமியை தன்னுடையதாக நினைத்தான். முன்னம் தரணி தனதாக தானே நினைத்திருந்தான். தானே நினைத்தான், தனக்கு தானே நினைச்சு விட்டான் இது என்னதுன்னு. ஆரோக்கியம் வச்சிருக்காரு, நானே நினைச்சுட்டு என்னதுன்னு எடுத்துட்டு போயிட்டான்னா எப்படி? அந்த மாதிரி தான் என்ன பண்ண இரணியன் இந்த தரணியை தன்னது என்று தானே நினைத்திருந்த இரணியனை என்ன பண்ணினான்? புண் நிறந்த வள்ளுகிறாள் என்று புண்படும்படி அந்த கூறுகிறாளே பொன் ஆழி கையால் என்ற அழகிய சக்கராயுதத்துடைய கையாலே அப்படி அவனை வதம் செய்தான். அதே கையாலே அந்த பொன்னாழி கையால் நீ மண்ணிறந்து கொண்டாய் என்று மகாபலியினிடத்தில் சென்று என்ன பண்ணினான்? யாசித்து பெற்றான். இதெல்லாம் எதை காட்டுகிறதுன்னு கேட்டா, சம்சாரிகளின் அகங்காரங்களை நீ போக்குவதற்காக, முரணை வலி தொலைவதற்காமன்னே இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். அதாவது ஹிரண்யன் ரொம்ப
கொடியவனா இருந்தான், அதனால அவனை வதம் செய்தான். மகாபலி அவ்வளவு கொடியவனா இல்லை, அதனால அவனை வதம் பண்ணல, கொஞ்சம் அடக்கி வச்சான், அவ்வளவுதான். அவனை அழிக்கலி, இரணியனை அழித்தான், மகாபலியை அடக்கினான், அவ்வளவுதான் பண்ணான். இதெல்லாம் என்ன தெரியாதுன்னு கேட்டா, அவனுடைய அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கறான், அந்த வழியை அவன் கொண்டு வர்றான். அதுதான் இந்த பாசுரத்துல காட்டுறான். அதுக்கு மேல வகையறு நுண்கேள்வி வாய்வார்கள் நாளும் புகைவழக்கு திருவேங்கட மலையை மறுபடியும் வர்ணிக்கிறார். திருவேங்கட மலை என்கிறது எப்படிப்பட்ட மலை என்னால், அது எல்லாருக்கும் இரண்யன் அழித்தது பிரகலாதன் ஒருவனுக்காக, மகாபலி அடைக்கிறது இந்திரன் ஒருவனுக்காக. ஆனால் திருவேங்கட மலையில நிற்கிறது லோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து எல்லா காலத்திலும் எல்லாரும் வந்து அடிபணிவதற்காக என்ப அர்த்தத்தை சொல்றார். வகையறு நுண்கேள்வி வாய்வார்கள், வகையறு நுண்கேள்வி வாய்வார்கள் என்றால் நம்ம சாஸ்திரங்களை கசடர கற்றவர்கள். அவ என்ன பண்றாளாம், நாளும் புகை விளக்கும் பூ புனலும் ஏந்தி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு என்ன பண்றா, புகை என்னால் கையில தூபத்தை எடுத்துட்டு போறா, கையில விளக்கு எடுத்துட்டு போறா, பூ பூநாத்து புஷ்பம், புனல் என்னால் தீர்த்தம், இதெல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தூபம் தீபம் தீர்த்தம் புஷ்பம் 4 விஷயங்களை ஏந்திட்டு போறான். ரொம்ப ரசமான விஷயம். இன்னைக்கு திருமலையில போனா பெரிய ஜீயர் சுவாமின்னு கைங்கரியம் பண்றார். அவளுக்கு இந்த 4 கைங்கரியமா விதிச்சிருக்கார். என்ன தெரியுமா, அவர் தான் தீர்த்தம் எடுத்து கொடுக்கணும், அவர் தான் புஷ்பம் எடுத்து கொடுக்கணும், அவர் தான் தீப தூபங்கள் எடுத்து கொடுக்கணும், அவர் தான் எல்லாம் பண்ணணும். அதனால அவருக்கு புகை விளக்கு பூ புனல் 4 ஏந்தின்றார். அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணா, திசை திசையில் வேதியர்கள், பல திக்குகளில் இருக்கக்கூடிய வேதமோதிய வேதியர்கள் எல்லாம் வந்து சென்று இறைஞ்சும் வேங்கடம் என்ன. அப்படிப்பட்ட திருவேங்கட மலை அது எது, அந்த ஊர் யாருடையதுன்னு கேட்டா, வெண்சங்கம் ஊதியவாய் மால் அவன் உகந்த ஊர், அவன் மிகவும் உகந்து எழுந்தருள் இருக்கிற இடம். வெண்சங்கம் ஊதினான அடியவர்களுடைய விரோதிகளை அழிப்பதற்காக பாரத யுத்தத்திலே வெண்சங்கம் ஊதினான்னு சொல்றான் கிருஷ்ணன். அவன் தானே வெண்சங்கம் ஊதியவன். ஆறு சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயாரின் வேதாரயத்தி என்று சொல்லும்படியாக அப்படி வெண்சங்கம் ஊதியவன். அப்ப அவன் உகந்த ஊர் வேங்கடம். அப்படின்னா வேங்கட மலையில எழுந்தோடு இருக்கிறவன் யாருன்னா கிருஷ்ணன் தான் வேங்கட மலையில எழுந்தோடு இருக்கிறான்னு சொல்றான். அதனால தான் திருவல்லிக்கேணியில் பார்சாரதி பெருமாளுக்கு என்ன பேர் வச்சிருக்கா, வேங்கட கிருஷ்ணன் பேர் வச்சிருக்கு. வேங்கடன் வேற கிருஷ்ணன் வேற இல்லை, அவருடைய பேரை தான் நான் வச்சிருக்கேன், அவ்வளவுதான், எனக்கு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். சரி, அதுக்கு மேல திருவேங்கட மலையை சொன்ன உடனே அங்க இருக்கிற திருவேங்கடமுடையான் அவனிடத்துல ஆழ்வார்க்கு ஈடுபாடு வந்தது ஆச்சரியம் இல்லை. அந்த திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய இயற்கை நிகழ்ச்சிகள்லாம் கூட ஆழ்வாருக்கு ரொம்ப மகிழ்ச்சியை உண்டாக்குறது. அது எப்படியெல்லாம் அழகா வர்ணிக்கிறார் பாருங்க. ஊரும் வரியறவம் ஒன்குறவர் மால்யானை பேரவிருந்த பெருமணியை காருடைய மின் என்று புற்றடையும் வேங்கடமே மேல சுரர் எம்மென்னு மாலதிடம் அப்படின்னு சொல்றார். அதாவது அங்க என்ன பண்ணலாம், மால்யானை பேர எரிந்த பெருமணியைன்னு அங்க இருக்க குறவர்கள் யானையெல்லாம் வருதான். இந்த குறவர்கள் பயந்துட்டான், யானை வாழை ஏதாவது பண்ண போறது. அந்த யானையை விரட்டுறதுக்கு என்ன பண்ணாலாம், அந்த மலை மேல இருந்த மாணிக்க கல் எடுத்து அது மேல எரிச்சாங்க. இதனால 2 அர்த்தம் சொல்றேன். என்ன அர்த்தம், ஒன்னும் மாணிக்க கல் அபரிமிதமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப இல்லை, யாரும் போய் தாடா இருக்கு. அவர் சொல்ற காலத்துல மாணிக்க கல்லாவே இருக்கு திருவேங்கட மலையில். அப்படி வெறும் சரளக்கல்லு கூழாங்கல் மாதிரி இருக்குது. அதனால அதை எடுத்து யானை மேல எரியிறாவா அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். இல்ல இன்னொரு அர்த்தம், அதனுடைய அருமை தெரியாது, எல்லாம் புறவர்கள் ஆகினாரு, இவளுக்கு மாணிக்கங்களுடைய அருமை என்ன தெரியும், அதை எதுக்கு வச்சுருக்கான்னு கேட்டா, அது நிறைய இருக்கிறபடினால அதை யானை மேல ஏரியத்துக்கு வச்சிருக்காளா சொல்ற வழக்கம். அதிபரிச்சதா தவஞா சந்தத கமனா அநாதரோ பவதி மலையே பில்லபுரீந்திரி சந்தன தருக்காட்ட வித்தனம் பொறுத்தே அப்படின்னு. ரொம்ப பெரிய வஸ்து கோயில், கொஞ்சம் அது ரொம்ப பழகி போயிடுத்தோன்னா அதனுடைய மதிப்பு போயிடும், அது மதிப்பு தெரியாது. உண்மையாகவே விஷயம் நடந்தது சொன்னா கூட நான் பத்திரிகையில் கூட எழுதியிருந்தேன். அது அப்படியே சுவாமியுடைய கையெழுத்து. சுவாமி காஞ்சி சுவாமி எவ்வளோ பெரிய மகானவர், ரொம்ப பெரிய வித்வான். அடியான இடத்துல ஏதோ ஒரு வாத்சல்யம் பிரீத்தியா ரொம்ப அடியான இடத்துல இது பண்ணும். அப்போது ஒரு தடவை ஏதோ 2-3 வாட்டி காஞ்சிபுரத்துக்கு வான்னு எழுதியிருந்தாருன்னு நினைக்கிறேன், ஏதோ காரியத்துக்காக. நான் அது போகாத கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டேன். ஏதோ எனக்கு அந்த சமயத்தில் போகலை, ஒரு கூட்டம் உடனே போகல. உடனே எனக்கு ஒன்றும் எழுதலை, இந்த ஸ்லோகத்தை மட்டும் எழுதி அனுப்பிச்சுட்டார் காரணம். அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ இல்லையா, ரொம்ப பரிச்சயம் ஏற்பட்டு போயிடுதுன்னா வசந்த வஸ்து மதிப்பில்லாமல் போயிடுறது. அதுக்கு உதாரணம் சொல்றது அந்த ஸ்லோகத்திலேயே, மலையாள தேசத்துல அங்க இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் சந்தன மரத்தை விறகாக உபயோகிக்கிறார்கள்.
சந்தன மரம் நிறைய கிடைக்கிறது, அதனுடைய பெருமை தெரியல, அதை அடுப்பு இருக்கிறது விறகாக வச்சுக்கிறார். அந்த மாதிரி ரொம்ப பெரிய விஷயம் கொஞ்சம் ரொம்ப பழகி போடுத்தோம்னா கொஞ்சம் அலட்சியம் ஏற்பட்டு போகுது அப்படின்னு எழுதின சுவாமி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு ரொம்ப பரிச்சயம் ஆகிட்டேன்றதுனால என்னை நீ அலட்சியப்படுத்துற அப்படின்றத ரொம்ப நாசுக்கா சுவாமி ஒரு வாட்டி எழுதுறது. இந்த மாதிரி இங்க இருக்கிற வேடர்கள் அவளுக்கு ரொம்ப பரிச்சயம் ஆகிட்டு புறவர்கள் மாணிக்கத்தை எடுத்து எறிகிறார். யார் மேல அப்படின்னா அந்த யானை மேல. அந்த மாணிக்கம் பல 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 மின்றதா அதை பார்த்த உடனே அங்க இருக்கிற பாம்புகள்லாம் என்ன நினைச்சு கொடுத்தான், மின்னல் மின்றது, அடுத்தது இடி இடிக்க போறது, இடி இடிச்சா பாம்புக்காக என்ன பண்றது, பயந்து ஓடுறதா அதெல்லாம் தங்களுடைய புற்றுக்கு போய் சேர்கிறது. அதை அப்படியே வர்ணிக்கிறார் ஆழ்வார். இதுதான் இயற்கை நவிர்ச்சி அணின்னு பேரு தமிழ்ல. சுபாவோக்தின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. சாமான்யமா நடக்கிற நிகழ்ச்சியை அப்படி பார்க்க வேண்டியது, அதை ஒரு கற்பனையோட அழகா சொல்ல வேண்டியது. என்னன்னா யானையை விரட்டுறதுக்கு மாணிக்கத்தை எறியறது ஒரு நிகழ்ச்சி, புத்துல போய் பாம்பு ஒளியறது மற்றொரு நிகழ்ச்சி. ஆனா இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு சம்பதி தொடர்பு சொல்றார் பாருங்க, அது ஆழ்வாருடைய கற்பனை. என்னன்னா இந்த மாணிக்க கல்லை மின்னல் என்று நினைத்து அஞ்சி பாம்புகளானவை புற்றிலே போய் ஒளிகின்றன அப்படின்ற ஊரும் வரி அரவம், அதாவது ஊறுகின்றதான தன் உடம்பிலே வரிகளை உடைத்தான அரவம் பாம்பு அது என்ன பண்ணுகிறதுனா ஒன் குறவர் மால்யானை பேரவெறிந்த பெருமணியை, அங்கே இருக்கக்கூடிய குறவர்கள் யானையை ஓட்டுவதற்காக இருந்த பெருமணி அந்த மாணிக்க கற்களை காருடைய மின் என்று மேகத்தினுடைய மின்னல் என்று நினைத்து அஞ்சி புற்று அடையும் வேங்கடம். அந்த வேங்கடமே அந்த வேங்கடம் அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா மேல சுரர், மேல அசுரர் இல்லை, மேல சுரர்னா அது எப்படி, மேலான தேவர்களான நித்திய சூரிகள் பரமதத்தில் இருக்கிறவா அவ என்ன பண்றாளாம், எம் என்னும் மாலதிடம், இது எங்களுடைய இடம், எங்க பெருமாள் இருக்கிற இடம், எங்க பெருமாள் இருக்கிற இடம்னு அந்த நித்திய சூரிகள் அப்படி நினைக்கிறார்கள் அப்படின்னு அந்த எம்பெருமானை அந்த திருவேங்கட மலையினுடைய பெருமையை இந்த பாசுரத்திலே கொண்டாடினார். அடுத்தது என்னன்னா இடந்தது பூமி எடுத்தது குன்றம், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சரித்திரம் தான். அதாவது வராகமாய் பூமியை இழந்தான், கண்ணனாய் கோவர்தன மலையை எடுத்தான், அப்புறம் கடந்தது கஞ்சனை அஞ்ச, கஞ்சனை அஞ்ச கடந்தான். என்ன கஞ்சன், கஞ்சனா கம்சன், அந்த கம்சன் அஞ்சும்படியாக அவனை அழித்தான். அதுக்கு மேல கிடந்ததுவும் நீரோத மாகடல் என்று அவன் சயனித்திருக்கிறது திருப்பார்கடல், கிடந்ததும் நீரோத மாகடலே நின்றதுவும் வேங்கடமே. இப்படி அவதாரங்கள்ல பண்ணின காரியம் அது அவதாரத்தோட முடிஞ்சு போச்சு. எல்லா நாள்லயும் எல்லாரும் அவனை அனுபவிக்கணும்னா அதுக்கு என்ன வழின்னு பார்த்தான். என்ன பண்ணினான்னு கேட்டா நின்றதுவும் வேங்கடமே என்ற திருவேங்கட மலையிலே வந்து நின்று விட்டான். அது பேரோத வண்ணர் பெரிது என்ன, அதாவது அந்த கடலை போன்ற உடைய நிறத்தை உடைய எம்பெருமான் அவன் பண்ணின ரொம்ப பெரிய காரியம், இது அவன் பண்ண காரியம் என்ன அதை தெரிவித்தார். மறுபடியும் அடுத்த பாசுரத்துல இதே மாதிரி இயற்கை காட்சி ஒன்று வர்ணிக்கிறார். முன்பாட்டில் சொன்னாரோ இல்லையோ ஊரும் வரியரும், அந்த மாதிரி இன்னொரு சொல்றார். பெருவில் பகழி குறவர் கைச்செந்தி வெறுவி புனந்துறந்த வேழம் இருவிசும்பில் மீன் வீழ கண்டு அஞ்சும் வேங்கடமே மேல் அசுரர் கோன்வழ கண்டுகத்தான் குன்று அப்படின்ற. அதாவது பெருவில் பகழி குறவர், அங்க அந்த திருவேங்கட மலையெல்லாம் அந்த காலத்துல இந்த மலைச்சாதியினர் தான் நிறைய பேர் இருந்திருக்கா, குறவர்கள் நிறைய இருந்திருக்கா ஒரு காலத்துல. கூட மலை பகுதியிலலாம் அந்த மலைச்சாதியினர்னே சொல்றாளுங்க. அந்த குறவர் அவ கையில என்ன வச்சிருக்காளாம், தீவட்டி வச்சிருக்காளாம். துட்டபுரங்கள்லாம் தங்களை அண்டாமல் இருக்கின்றதுக்காக கையில என்ன வச்சிருக்கா, தீவர்த்தி, அதாவது நம்ம டார்ச்னு சொல்றோம், தீவட்டி அதை வச்சிருக்கா. பெருவில் பெரிய வில்லை உடையவர்களான குறவர் கை செந்தி, அந்த செந்தியை கண்ட உடனே என்ன பண்ணிட்டு யானைகள்லாம் பயந்து விட்டான். என்ன பண்ணிட்டு அந்த நெருப்புக்கு பயந்துட்டு வெறுவி புனந்துறந்த வேழம், இந்த புனம்னா வயல்கள், அந்த வயல்கள் எல்லாம் மேய வருது யானை. கையில தீவட்டியை எடுத்துட்டு போன உடனே யானை பயந்து ஓடுறது. ஓடின பொழுது என்ன ஆச்சுன்னா அந்த ஆனைக்கு முன்பக்கத்துல ஆகாசத்திலிருந்து சில நட்சத்திரங்கள் கீழே விழுந்துதான். இருவி சிப்பில் மீன் வீழன், மீன் வீழன்னா மீனுனா அது தாரக்கா, இது நட்சத்திரங்கள் விண்மீன் சொல்றாலும் தமிழ்ல நட்சத்திரங்களை விண்மீன் சொல்றது வழக்கம். அதனால அது இருவி சிப்பில் மீன் அது கீழே விழுந்தது. உடனே பார்த்தா அதை பார்த்து யானை பயப்படுறது. என்ன பயப்படுது, ஐயோ
இங்கதான் நெருப்பு வச்சுட்டு இருக்கான்னு பயப்பட்டா அங்கேயும் அந்த நெருப்பை போட்டுட்டாளு இந்த குறவர்கள், ரெண்டு பக்கம் நெருப்பு நடுவில் மாட்டிட்டுமேனு அந்த யானைகள் பயப்படுகின்றன. அப்படிப்பட்ட வெங்கடம் அது எப்படிப்பட்டதுன்னா, மேல் அசுரர் கோன் வீழ கண்டு உகந்தான் என்று அசுரர் கோனான, அதாவது ஹிரண்யகசிபு அவன் வீழ கண்டு உகந்தான், அப்படிப்பட்டவன் எழுந்தொழி இருக்கின்ற மலை என்று இப்படி திருவேங்கட மலையை இத்தனை பாசுரங்களால் எல்லாம் நல்லா அழகாக வர்ணிச்சார். ஆக உங்களுக்கு 40 பாட்டு, கடைசி 2 பாட்டு கூட வச்சிருக்கா, சாத்வர பாட்டு சொல்லிவிடுறேன். ஆனால் உளன்கண்டாய் நன்னஞ்சே உத்தமன் என்றும் உளன்கண்டாய் அப்படின்றார். உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய். எம்பெருமான் இருக்கானா இல்லையான்னு சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. அவன் இருக்கான், என்றும் உளன், எல்லாருக்கும் என்றும் உளன் கண்டாய். அவன் உத்தமன் என்று உளன் கண்டாய். எங்க இருக்கான்னு கண்டாய்? வெள்ளத்தின் உள்ளான் உளன்கண்டாய் நன்னஞ்சே உத்தமன் என்னும் உளன்கண்டாய். சரி, உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய். உள்ளுவார்னா என்ன? யார் அவனை நினைக்கிறாளோ அவளுடைய நெஞ்சுக்குள்ள அவன் இருக்கான். இல்லையா, அவன் திவ்ய தேசங்கள்ல தானே இருக்கான் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாலும், திவ்ய தேசங்கள்ல இருக்கிறது எதுக்கு தெரியுமோ? இப்படி யாராவது வந்தா அவளுடைய நெஞ்சில குடி புகுந்து விடலான்ட்டு திவ்ய தேசத்துல இருக்கான். திவ்ய தேசத்துல இருக்கான், அவனை சேவிக்கிறது 2 பேர் வருவா, உடனே அவளுடைய நெஞ்சில புகுந்து விடுவான். அடியவர்களுடைய நெஞ்சில புகுவதுதான் அவனுக்கு பயன். அதுக்கு அவன் அனுஷ்டிக்கிற சாதனம் திவ்ய தேசங்களிலே இருக்கிற இருப்பு அப்படின்னு சொல்றார். அதைத்தான் என்ன சொல்ற, உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய். வெள்ளத்தின் உள்ளான், வெள்ளம்னா திருப்பார்கடல், வேங்கடத்து மேயான் திருவேங்கட மலை, அவன் உள்ளத்தின் உண்டான் என்று அவன்தான் நம்முடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கிறான் என்று நெஞ்சே நீ ஓர் தெளிந்து கொள்வாயாக. திருப்பார்கடலிலேயும் திருவேங்கடத்திலேயும் எழுந்தொழிருக்கிற எம்பெருமான் தான் நம்ம உனக்குள்ளேயும் எழுந்தொழிருக்கிறான் என்பதை நெஞ்சே நீ நினைத்துப்பார் அப்படின்னு தம்முடைய நெஞ்சை குறித்து சொல்லுகிறார். கடைசி பாட்டு, ஓரடியும் ஷாடுதைத்த ஒன்மலர் சேவடியும் ஈரடியும் காணலாம் என் நெஞ்சே. எம்பெருமானுடைய திருவடிகளை சேவிக்கலாம். ஓரடியில் தாயவனை கேசவனை தண்டுழாய் மாலசே மாயவனையே மனத்துவை. அதாவது எம்பெருமான் சேவிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த எம்பெருமான மனசுலேயே வச்சுட்டு. அதாவது எம்பெருமானுடைய அருளால்தான் எம்பெருமான் அடைய முடியும். அவனே சாதனம், அவனே சாத்தியம், அவனே உபாயம், அவனே உபேயம் என்று இப்படி சொல்லணும். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அவன் எப்படிப்பட்டவன் எம்பெருமான்? ஓரடியில் ஷாடு உதைத்தான். ஷாடுனா சகடம், அந்த ஒரு அடியால் உதைத்தான். அந்த ஒன்மலர் சேவடி, அந்த ஒரு திருவடி, ஈரடியும் காணலாம், மற்றொரு திருவடி, 2வது திருவடி, அதையும் காணலாம் என் நெஞ்சேன்னு. எம்பெருமானுடைய 2 திருவடியும் சேவிச்சு விடலாம். எப்படி சேவிக்கிறதுன்னு கேட்டான். ஓரடியில் ஷாடுதை, ஓரடியில் தாயவனை கேசவனை தண்டுழாய் மாலசே மாயவனை. அப்படிப்பட்ட எம்பெருமானை மனத்து வைத்து நீ உன்னுடைய மனத்திலே வைத்தாயானால் அவனுடைய திருவடிகளை நீ சேவிக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன்தான் சாதனம், அவன்தான் சாத்தியம். அடைவதற்கு வழி அவனை மனத்திலே வைப்பது. அந்த மனத்திலே வைத்தால் அடைவது அவனுடைய திருவடிகளை என்று சொன்னால், அப்ப உபாயமும் உபேயமும் அவனே என்கிற அர்த்தத்தை சொல்லி இந்த திவ்ய பிரபந்தத்தை கடைசியில் அந்த 100வது பாசுரத்திலே தரை கட்டுகிறார். வையந்தகளியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியானடிக்கே சுட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று பொய்கையாழ்வாருடைய அருளிச் செயலை நாம் அனுபவித்து கழித்தோம். இந்த பொய்கையாழ்வாருடைய அருளிச் செயலிலே இருக்கக்கூடிய விசேஷார்த்தங்கள் இதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு தெரிவித்து விட்டேன். இதுக்கு மேலே இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம்னு கேட்டால் நான் எப்படியும் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் கொடுக்க போகிறேன். இதை கூட பொதுவாக என்ன சொல்லலாம், பொய்கையாழ்வார் திருமாலுடைய பரத்துவத்தை, அதாவது மேன்மையை எங்கனம் அனுபவிக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். பரத்துவம்னா என்ன? உலகளத்த மூர்த்தி உருவே முதல்னு சொன்னார். பல தெய்வங்களை எல்லாம் படைத்தது காரோதவண்ணன் படைத்த மயக்குன்னு சொன்னார். அதே மாதிரி மேரி ஒன்றுன்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய பாசுரங்கள் எல்லாம் என்ன சொல்றாருன்னா நாராயணனுடைய பரத்துவத்தை சொல்லுகிறார். அது ஒரு கேள்வி கேட்கலாம். இல்லை பொய்கையாழ்வாருடைய திருவந்தாதியில் இருக்கக்கூடிய அவதாரங்களை பற்றி கட்டுரை எழுதுக அப்படின்னு கேட்டால், அவதாரங்களை பற்றி கட்டுரை எழுதுகன்னு கேட்டால் அந்த அவதாரங்கள் நரசிம்ம அவதாரம், அப்புறம் வாமன அவதாரம், இதெல்லாம் சொல்லிருக்காரு இல்லையா, அதை பற்றி எல்லாம் எழுதலாம். அனோட்டேஷன்ஸ் எல்லாம் என்ன கேட்கலான்னு நான் உங்களுக்கு மேலே கொடுத்துட்றேன்.
ஆக இப்படி பொய்கை ஆழ்வாருடைய திருவந்தாதி நிறைவு பெற்றது. காஃபிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கா? காஃபி 15 வெளியில